भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜः ஸ்ரீரங்கேஷயமாශ්‍රயே चिन्तामणिमिवोद्वान्तम् उत्सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्यनिम्नोन्नतमिदं जगत् मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே இப்பொழுது திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியை அனுபவிக்க இருக்கிறோம். ஏராளும் இறையோனும் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. கீழே சீலமில்லா சிறியனேலும் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானை சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டார். கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே என்று ஆழ்வார் தேவரையுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டார். கோலமேனி காணவாராய். ஆனால் எம்பெருமான் ஆழ்வாருக்கு முகம் காட்டவில்லை. ஆழ்வார் நினைத்தார், எம்பெருமான் எல்லாருக்கும் உதவக்கூடியவன். நாம் அவனிடத்திலே வேண்டினோம், உன்னுடைய திருவேணியை சேவிக்க வேணும் என்று வேண்டினோம்.
ஆனாலும் எம்பெருமான் முகம் காட்டவில்லை. காரணம் என்ன? அவனுக்கு நம்மை பிடிக்கவில்லை, நம்மிடத்திலே விருப்பம் இல்லை. அதனால்தான் நம்முடைய ஒரு அபேட்சிதத்தை, நம்முடைய ஒரு விருப்பத்தை அவன் தலை கட்டவில்லை, அதை நிறைவேற்றவில்லை. எம்பெருமானுக்கே ஒன்று பிடிக்கவில்லை என்னால் அப்பொழுது நமக்கு அது எதற்கு? எம்பெருமானுக்கு நம்மை பிடிக்கவில்லை, நம்முடைய வஸ்துக்களை பிடிக்கவில்லை என்று ஆன பிற்பாடு அதெல்லாம் நமக்கு எதற்கு? அவைகளெல்லாம் தியாஜ்யங்கள் என்று, அவைகளெல்லாம் தமக்கு வேண்டாம் என்று தன்னிடத்திலும் தன்னை சேர்ந்த வஸ்துக்கள் இடத்திலும் ஆழ்வார் ஒரு ஜிகாசியை கொள்கிறார். அதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று அதை தியாகம் செய்ய முற்படுகிறார் ஆழ்வார். இப்படி செய்தவர்கள் உண்டோ என்னால் பிராட்டி இவ்வர்த்தத்தை அனுஷ்டித்து காட்டினாள். பிராட்டியுடைய வார்த்தையிலே இது நன்னாக தெரிகிறது. பிராட்டி அசோகவனத்திலே ராட்சசிகள் நடுவே இருக்கும் பொழுது பிராட்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நஹிமே ஜீவிதேனார்த்தः நைவார்த்தைர் நச்ச பூஷணைः வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாரதம். பெருமாளை பிரிந்து நான் இருக்கிறேன், இந்த ராட்சசிகள் நடுவிலே நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த பிராணங்கள் இருந்து என்ன பயன்? இவைகள் போனால் நல்லது. நகிமே ஜீவித்தேனார்த்தா நச்சார்த்தைஹி நச்ச பூஷணைஹி. பெருமாள் இல்லாத பொழுது எனக்கு இந்த ஆபரணங்கள் எதற்கு? பதிவிரதா நிமித்தம் ஹி வலையாதி விபூஷணம் என்று சொல்வார்கள். என்னுடைய பர்த்தா அருகே இல்லை, நான் யாருக்காக இந்த பூஷங்களை எல்லாம் கொள்வது? இவைகளை தரித்துக் கொண்டு நான் எதற்காக இப்படியா அழகுடையவளாக நான் காணப்பட வேண்டும்? என் பர்த்தா என் அருகே இல்லை, வேறு பொருள்கள், இதெல்லாம் எனக்கு எதற்கு? என்னுடைய பர்த்தா, என்னுடைய எஜமானரான பெருமாள் இங்கே இல்லாத பொழுது எனக்கு இவைகளெல்லாம் எதற்கு? எனக்கு இவைகளெல்லாம் வேண்டாம் என்று பிராட்டி தன்னுடைய உயிரையும் மற்ற வஸ்துக்களையும் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாள். அதுபோலே இங்கே ஆழ்வாரும் எம்பெருமான் விரும்பாத இந்த வஸ்துக்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று தன்னையும் உயிரையும் வேண்டாம் என்னார், உடம்பையும் வேண்டாம் என்னார், மற்ற வஸ்துக்களையும் வேண்டாம் என்று சொல்கிறார். இதே ஆழ்வார் தெரிவித்த இதே கருத்தை ஆள வந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே தெரிவித்தருள்கிறார். ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பஹிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜ்ஞாபனமிதம் தவ சேஷத்வ விபவாத் பஹிர்பூதம். தேவரீருக்கு சேஷமாக இருந்தால் எனக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம் வேண்டும். தேவரீருக்கு அது சேஷமாக விநியோகப்படாவிட்டால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ந தேகம், அடியனுக்கு இந்த சரீரம் தேவரீருக்குடைய கைங்கரியத்துக்கு அது உபயோகப்பட்டால் அது வேண்டியது, இல்லை என்னால் அது வேண்டாம். ந தேகம் ந பிராணான், இந்த உயிர், ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம். இந்த சுகம் எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது, சுகம் என்பது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது. ஆனால் அது சேஷத்துவத்துக்கு பகிர்பூதமாக இருந்தால், தேவரீருக்கு கைங்கரியம் செய்து தேவரீர் மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியை கண்டு அடியேற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அதுதான் ஸ்வரூப பிராப்தமான மகிழ்ச்சி. அதை தவிர வேறு யாதொரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடியேனுக்கு அது வேண்டியதில்லை. நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம். இந்த உயிரும் அடியேனுக்கு, இந்த அடியேனாகிற இந்த உயிர், இந்த ஆத்மா, அதுவும் எனக்கு வேண்டாம். தேவரீருக்கு கைங்கரியத்திற்கு அது விநியோகப்படாவிட்டால் நச்சாத்மானம். இப்படி எதற்கு பிரித்து பிரித்து சொல்ல வேண்டும்? நான்யத் கிமபி நச்சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பஹிர்பூதம். தேவரீருடைய சேஷத்துவத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய யாதொரு வஸ்துவையும் அடியேன் சகிக்க மாட்டேன். நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத்
பகிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே. க்ஷணமபி. எம்பெருமான் சொன்னான், சரி இவைகளெல்லாம் உமக்கு வேண்டாவா, இவைகளை கழித்து தர வேண்டுமா, சற்று பொறுத்திரும் என்று எம்பெருமான் சொன்னான். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இப்பொழுதே அவைகள் எல்லாம் கழித்து தர வேண்டும். தேவரீருக்கு அதை உடனே ஒன்று அதை சேஷபூதமாக ஆக்க வேண்டும், அல்லது அவைகளை கழித்து தர வேண்டும். ஒரு க்ஷணம் கூட அடியேனாலே அந்த தாமதத்தை பொறுக்க முடியாது. க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம். சரி அவைகளை தள்ளி வைப்போம் என்று கிடையாது, அவைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். தேவரீருக்கு சேஷமாக அவைகள் விநியோகப்படவில்லை என்னால் அவைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். யாது சததா விநாசம். சுக்குநூறாக அவைகள் அழிந்து போகட்டும். யாது சததா விநாசம். எம்பெருமான் சொன்னான், இதெல்லாம் உண்மையான வார்த்தையா அல்லது கண்டாத்வமான வார்த்தையா? ஏதோ கழுத்துக்கு மேலே சொல்லக்கூடிய வார்த்தைகள். லோகத்தை சில பேர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவார்கள், ஆனால் அதிலே மனதுக்குள்ளே ஆசை இருக்கும். ஏதோ திருக்கண்மது சாதிக்க வருவா, ஐயோ எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னும் 2 கரண்டி சாதிங்கோன்னு அர்த்தம். வேணும்னு சொன்னா 4 கரண்டியா சாதிக்கணும். வாண்டா வாண்டானாலும் அவளுக்கு அதுல ஆசை இருக்கும். ஏதோ வாயால அப்படி வார்த்தைகள் சொல்லுவார்களே ஒழிய மனதுக்குள்ளே அதிலே ஆசை இருக்கும். அப்படியோ என்ன கேட்டால் மதுமதன தத் சத்தியம் மதுமதன விஜாபனமிதம். தத் சத்தியம் விஜாபனமிதம். அடியே சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த விண்ணப்பம் இருக்கிறதே, அது சத்தியமான வார்த்தை, அதிலே பொய்யே கிடையாது. மதுமதன என்று தெரிவிக்கிறார். இப்படி அடியேன் பொய் சொன்னேனே ஆனால் தேவரின் கையிலே மதுபட்டது அடியேன் படக்கடவே. ஆகினாலே இது உண்மையான வார்த்தை என்று தெரிவித்தார் ஆள வந்தார். இந்த திருவாய்மொழியை அடிப்படையாக கொண்டு ஸ்தோத்திரத்திலே அருளி செய்த ஸ்லோகம் அது. தேவரீருக்கு சேஷமாக இல்லாத யாதொரு வஸ்துவும் அடியேனுக்கு வேண்டாம் என்று ஆழ்வாரும் இந்த கருத்தை தெரிவிக்கிறார். ஒரு பாசுரத்திலும் ஒரு பொருளை வேண்டாம் வேண்டாம், எம்பெருமான் விரும்பாத இந்த பொருள் எனக்கு வேண்டாம், இந்த பொருள் எனக்கு வேண்டாம் என்று பாசுரந்தோறும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்திலே மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. இந்த கவராத இந்த ஒரு வஸ்து எனக்கு வேண்டாம். கவராத என்னால் விரும்பாத, எம்பெருமான் விரும்பாத இந்த வஸ்து அது அடியனுக்கு வேண்டாம். அதனாலே குறைவிலம் மணிமாமை குறைவிலமே. அது போனதாலே அடியன், அது போய்விட்டது என்பதாலே அடியனுக்கு யாரோ ஒரு குறையும் இல்லை, அது வேண்டவே வேண்டாம் என்று தாற்பயம். இப்படி பாசுரம் தோறும் தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்தை அனுபவிப்போம். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் திருவுடம்பன் குலம் குலமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே. எம்பெருமான் பரம சுஷீலன். இந்த சௌஷீல்யம்ங்கிற குணம் எம்பெருமான் இடத்திலே உண்டு. ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆழ்வார் ஏன் இது எனக்கு வேண்டாம் என்பதை ஒரு காரணத்தோடு தெரிவிப்பார். அந்த எம்பெருமான் விரும்பாத இந்த வஸ்து எனக்கு வேண்டாம் தெரிவிக்கிறாரே, அந்த எம்பெருமானுடைய ஒரு சுபாவத்தை, அவனுடைய ஒரு செயலை குறிப்பிடுவர். இப்படி அவ்விடத்திலே நடந்து கொண்டான், அப்படிப்பட்டவன் அடியனிடத்திலே விருப்பம் காட்டாது இருக்கின்றானே, அப்படி என்னால் அடியனுக்கு இது வேண்டாம் என்று ஆழ்வார் ஒரு பாசுரத்தையும் தெரிவிப்பார். இங்கே எம்பெருமானுடைய சௌஷீல்யம்ங்கிற குணத்தையும் விரோதிகளை போக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும் பற்றி பேசுகின்றார். பேசி இப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பாத இந்த மணி மாமை, அந்த மணி போன்றதான ஒரு நிறத்தை கொள்ளலாம். இந்த நீலரத்ன மணி போன்ற இந்த நிறம், அது அடியனுக்கு வேண்டியதில்லைன்னு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? முதலில் அவனுடைய சௌஷீல்யம்ங்கிற குணத்தை கொண்டாடுகிறார். எம்பெருமான் அறப்பெரியவன், அவன் தாழ்ந்தவர்களோடு ஒரு நீராக கலந்து பழகுகின்றான் என்பதை தெரிவிக்கிறார். ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன். ஏராளும் இறையோன், ஏற்றை ஆளக்கூடிய இறையவன். ஏறு காளை, அதை ஆளக்கூடியவன், அதை தனக்கு வாகனமாக கொண்டு அதை ஆளக்கூடியவன் ருத்ரன். ஏராளும் இறையோன். எம்பெருமான் எப்படி கருட வாகனனாக விளங்குகின்றானோ அதுபோல ரிஷப வாகனனாக இருக்கிறான் ருத்ரன். அந்த ஏராளும் இறையோன். நீ இத்தை ஆள்கிறாயா? நான் இத்தை ஆள்கிறேன். அவன் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று சொல்லி எம்பெருமானுடைய
அவன் வாகனம், அவனே நல்ல ஞானம் படைத்தவன். இவன் தன்னுடைய நிலைக்கு சேர ஒரு காளையை கொள்கிறான், ரிஷப வாகன நந்தி. அத்தை ஆள்கின்றான். அத்தை ஆள்வதாலே எம்பெருமானைப் போலே தன்னையும் ஒரு இறையவன் என்ன ஈஸ்வரன் என்ன அபிமானித்திருக்கிறான். ஏராளும் இறையோனும், அவனுடைய அபிப்பிராயத்தாலே அவன் ஈஸ்வரன். ஏராளும் இறையோனும் திசைமுகனும், இந்த ருத்ரனையும் படைத்தவனாய் 4 முகங்களுடைய பிரம்மா 4 முகங்களாலே வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான். அனைத்தையும் அறிந்தவன் நான், இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் என்று அபிமானித்திருக்கிறான் அவன். அவனும் அபிமானம் கொண்டவன். ஏராளும் இறையோனும் திசைமுகனும். இப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வராபிமானிகள், எம்பெருமான் திருவடியே எல்லாம் என்று இருக்கக்கூடியவள் பெரிய பிராட்டியார் திருமகள். இப்படி இருவருக்கும் பிரயோஜனாந்திரபரர்கள், ஈஸ்வராபிமானிகள். அப்படிப்பட்ட இந்த தேவதைகளுக்கும் பிராட்டி தன்னை தவிர வேறு யார் ஒன்றையும் அறியாதவளான பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருக்கும் இந்த வாசிபாராமல் கூறாளும் தனிவுடம்பன் எம்பெருமானுடைய திரு மேனியிலே திருமார்பிலே கூறு செய்து, இவ்விடம் உங்களுக்கு, இவ்விடம் பிராட்டிக்கு அந்த வலதுபுறம் திருமார்பு, அப்படி அவளை அங்கே இருக்கச் செய்கிறான். சரி, அப்படி இவர்கள் அதுபோல மற்றவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம், வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று மார்பினுடைய வலதுபுறத்திலே பிராட்டி எழுந்துள்ளிருக்கிறாள். மற்றொரு புறம் இந்த ஏராளும் இறையவனுக்கும், இந்த ருத்ரனுக்கும், திசைமுகனுக்கும், பிரம்மதேவனுக்கும் இடத்தை கொடுக்கின்றான் எம்பெருமான். இப்படி இவர்கள் கூறாளும் கூறு செய்து ஆளக்கூடிய அப்படிப்பட்ட தனி உடம்பன். அப்படி எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே இடம் கொடுத்திருக்கிறான். இதனாலே எம்பெருமானுடைய இந்த சௌஷீல்யம்ங்கிற குணம் தெரிகிறது. அறப்பெரியவர் தாழ்ந்தவர்களுக்கும் இடம் கொடுக்கின்றான். அதற்கு மேலே எம்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழித்தவன். குலம் குலமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படைதொட்ட மாறாளன். அசுரர்களை குலங்குலமாக அழித்தான். இந்த அசுர குலத்தையே அழித்தான். அசுரர்கள் என்பவர்கள் துஷ்டர்கள். கண்ணன் கீதையிலே சொல்கின்றான், யார் தேவர்கள் யார் அசுரர்கள் என்று தேவாசுர விபாக யோகம்னு சொல்வார்கள். தீய எண்ணம் படைத்தவர்கள், நானே எல்லாம் எப்படின்னா அகங்காரம் மமகாரம் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை குலங்குலமாக எம்பெருமான் நீராகும்படியாக, நீர் அவர்கள் பஸ்மமாக போகும்படியாக, சாம்பலாக போகும்படியாக எம்பெருமான் நிருமித்து சங்கல்பிக்கிறான். சங்கல்பித்து அதற்கு மேலே படை தொட்ட தன்னுடைய கை கொண்டு ஆயுதங்களை எடுத்து அவர்களை அழிக்கின்றான். எதனாலே அழிக்கின்றான்? அசுரர்கள் நல்லோர்களுக்கு தீங்கு செய்கின்றார்கள், எம்பெருமானுடைய அடியார்களுக்கு தீங்கு செய்கின்றார்கள், அவர்களை ஹிம்சை செய்கின்றார்கள். ஆகிய அடியாருடைய விரோதிகள் இவர்கள். ஏனால் எம்பெருமானுக்கு தனியாக விரோதிகள் என்று கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு என்று சொல்லி எல்லாருக்கும் எம்பெருமான் பொதுவான தெய்வமாக சாமானியம் அதிதெய்வதம், தேவானாம் தானவானாம் ச சாமானியம் அதிதெய்வதம் என்று எல்லாருக்கும் பொதுவாக அவன் தலைவனாக அவன் இருக்கிறான். ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு அவர்கள் எதிரிகளாக இருக்கையாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பம் கொள்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அசுரர்களை, குலம் குலமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து சங்கல்பித்து ஆயுதங்களை பிரயோகம் செய்த, தன்னுடைய கை கொண்டு ஆயுதங்களை பிரயோகம் செய்த படைதொட்ட மாறாளன். மாறாளன் என்பதற்கு 2 அர்த்தம். அதாவது ஒன்று நல்ல மிடுக்குடையவன், நல்ல மிடுக்குடையவன் என்ன அர்த்தம். மற்றொரு அர்த்தம் எதிரி. மாறாளன் என்பதற்கு எதிரி என்ன அர்த்தம். தன்னுடைய அடியார்களுடைய எதிரிகளை தன்னுடைய எதிரியாக எம்பெருமான் கருதுகின்றான். எதிரியாக கருதி தான் அவைகளோடு ஒரு பகைமை கொள்கின்றான். அவன் அவருக்கு மாறாளனாக சத்ருவாக இருக்கின்றான். இது எங்கே பார்க்கலாம் என்னால், கண்ணன் தூதனாக அஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளினான். பாண்டவர்களுக்கு தூதனாக அஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளினான். அப்பொழுது துரியோதனன் கண்ணன் இங்கே வருவான், நம்முடைய கிரகத்திலே அவன் அன்னத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் கண்ணன் அங்கே எழுந்துருளவில்லை. மாறாக விதுராழ்வானுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே அமுது செய்தான் கண்ணன்.
உடனே துரியோதனன் கேட்டான் கண்ணனை பார்த்து, பீஷ்மத்ரோணாவதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம். பீஷ்மரும் எதிர்பார்த்திருந்தார், துரோணரும் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். பீஷ்மர் என்ன நினைத்திருப்பார்? நாம் நன்னாக வாசித்தவர், ஆகையாலே நம்முடைய இடத்துக்குத்தான் கண்ணன் வருவான். துரோணர் ஜாத்தியா அந்தனர், அதனாலே அவரிடத்திலே அவர் கிரகத்திலே போய் புஷிக்கலாம். துரியோதனன் அவன் ராஜகுமாரன், செல்வன் நிறைந்தவன், நம்ம இடத்திற்கு தான் அவர் வருகிறார், ஆகையினாலே நம்முடைய அரண்மனைக்கு வந்து இவர் புஷிப்பான் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் கண்ணன் எந்த இடத்திற்கும் செல்லவில்லை. அதைத்தான் கேட்டான். பீஷ்ம துரோணாவதிக்கிரமிய, பீஷ்மரையும் துரோணரையும் விடுத்து மாம் செய்வ மதுசூதன, என்னையும் தவிர்ந்து கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷலபோஜனம், எதற்காக போயும் ஒரு பணிப்பெண்ணுடைய பிள்ளையினுடைய அகத்திலே போய் புஷித்தாய்? விதுராழ்வான் ஒரு பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன். கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷலபோஜனம். கண்ணன் பதில் தெரிவித்தான், துஷதன்னம் ந போக்தவ்யம், எதிரியினுடைய அன்னத்தை புஷிக்க கூடாது என்று கண்ணன் பதில் தெரிவித்தான். உடனே சற்று உருவங்களை உயர்த்தி பார்த்தான் துரியோதனன். உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கின்றது? எதிரியினுடைய அன்னத்தை புஷிக்க கூடாது என்று சொல்கிறாயே, உனக்கும் எனக்கும் என்ன பகை என்று துரியோதனன் அப்படி ஒரு வினவுமா போலே பார்த்தான். உடனே கண்ணன் சொன்னான், பாண்டவான் துஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக, நீ பாண்டவர்களோடு பகைமை பாராட்டுகின்றாய், பாண்டவர்கள் எனக்கு உயிர்நிலை. ஆஹா, பாண்டவர்களை நீ எதிர்க்கின்றாய், ஆகையினாலே நீ எனக்கும் எதிரி. பாண்டவர்களோடு நீ பகைமை பாராட்டுகின்றாய், ஆஹா என்னோடும் உனக்கு பகைமை உண்டு. பகைமை என்பது 1 to 1 மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இட் டிராவல்ஸ். அது இன்னும் பவுண்டரி ஜாஸ்தியா போறது. நீ எனக்கு வேண்டியவர்களை நீ எதிர்க்கின்றாய், அப்ப என்னையும் எதிர்த்தவனாகினாய். என்னுடைய அபிப்பிராயத்தாலே எனக்கு பகைவன் வேண்டியவன் எல்லாம் கிடையாது. நீ அவர்களோடு பகைமை பாராட்டுகின்றாய், அது தன்னிடையே என்னிடத்திலும் அந்த பகைமை வந்து சேரும். ஆகையினாலே நான் உன்னுடைய அன்னத்தை புஷிக்கவில்லை, எதிரினுடைய அன்னத்தை புஷிக்க கூடாது, சாஸ்திரம் சொல்லுகிறது. அதே போலத்தான் ஏன் பீஷ்மர் துரோணர்களுடைய அன்னத்தை புஷிக்கவில்லைன்னு சொன்னா, அவர்கள் உன்னோடு சேர்ந்திருக்கிறார்கள். உன்னோடு எனக்கு பகைமை இருந்தால் பகைவனுக்கு வேண்டியவர்களும் பகைவர்கள். எப்படி தர்மபுத்திராதிகளுக்கு அவர்களோடு பகைமை, அவர்களுக்கு வேண்டியவன் நான், அப்போ என்னோடு எப்படி பகைமை வந்ததோ, அப்போ உன்னோடு சேர்ந்தவர்கள், அப்போ உனக்கும் எனக்கும் பகைமை வந்து விட்டது. அப்போ உன்னோடு சேர்ந்தவர்களான துரியோதனான உன்னோடு சேர்ந்தவர்களான பீஷ்மருக்கும் துரோணருக்கும் அவர்களோடும் பகைமை உண்டு. ஆகையாலே அவர்களுடைய அன்னத்தை புஷிக்க கூடாது. சரி, விதுராழ்வான் திருமாளியை ஏன் புஷித்தாய் என்னால் பகைவனுடைய அன்னத்தை புஷிக்க கூடாது. அப்ப யாருடைய அன்னத்தை புஷிக்கலாம்? யாரு பக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ, ஆசை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அன்பு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அன்னத்தை புஷிக்க வேண்டும். விதுராழ்வான் என்னிடத்தை மிகுந்த பக்தி கொண்டுள்ளான். என்னிடத்தை பக்தி உடையவர்கள் அவர்களை ஜாதியை இட்டு பார்க்கக்கூடாது, அவர்கள் தாதி என்னுடைய பிள்ளைகள் என்று பார்க்கக்கூடாது, 4ஆம் வர்ணத்திலே பிறந்தவன் என்று அவரை நினைக்க கூடாது. அவர் பரம பாகவதோத்தமர், ஆகையினாலே என்னிடத்தை மிகுந்த பக்தி உடையவர், ஆகையினாலே அவருடைய அன்னத்தை புஷித்தேன். இந்த விஷயத்தை இதே நமது ஸ்ரீமட்டத்தினுடைய ஒரு உபன்யாச தொடரிலே கிருஷ்ணன் ஸ்ரீதூது என்கிற ஒரு தலைப்பிலே நாம் உபன்யாசித்திருக்கிறோம், நீங்கள் கேட்கலாம், இதே சேனலிலே இருக்கும். ஆக கேட்ட ஒரு 3 கேள்விகளுக்கு கண்ணன் ஒரே பதிலை சொல்லி 3 கேள்விகளுக்கும் பதிலை தெரிவித்தான், சுருக்கமாக தெரிவித்தான். அப்படி மாறாளன் தன்னுடைய எதிரிகளினுடைய விரோதிகளை தன் விரோதிகளாக கருதக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் மாறாளன் கவராத விரும்பாத மணிமாமி குறைவிலமே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த மணி போன்ற இந்த நிறம் அவன் இருக்கும் பொழுது இருக்கும் காலத்திலே இந்த பராங்குஷ நாயகி அவளுடைய நிறத்தை கொண்டாடி இருப்பான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுக்கு பிடிக்கவில்லை என்னால் இந்த மணி போன்றதான இந்த அழகான இந்த நிறம் இது எதற்கு? இது நமக்கு வேண்டவே வேண்டாம்.
இது இல்லாததுனாலே நமக்கு யாதொரு குறைவும் இல்லை, இது நமக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் இந்த மணிமாமையை உபேட்சிக்கின்றார் முதல் பாசுரத்திலே. அடுத்த பாசுரம். மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் உரைமார்பன் அணிமானத் தடவரை தோள் அடலாழி தடக்கையன் பணிமானம் பிழையாமே அடியேனைப் பணிகொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிலமே. முதல் பாசுரத்துல என்ன சொன்னார் என்னால், இப்படி சுஷீலனாக இருக்கக்கூடியவன், அந்த ஈஸ்வராபிமானிகளான பிரம்மதேவனுக்கும் ருத்ரனுக்கும் தன்னுடைய உடம்பிலே இடம் கொடுக்கக்கூடியவன், அவ்வளவு தாழ்ந்தவர்களோடு கூட குறுநீராக கலந்து பழகக்கூடியவன், மிகவும் விருப்பம் கொண்ட என்னிடத்திலே, தன்னிடத்தை மிகுந்த பிரீத்தி உடைய இவ்வடியவன் இடத்திலே அவன் விருப்பம் கொள்ளவில்லை என்னால் அடியனுக்கு இந்த அடியவளாக பராங்குஷ நாயக்கியாக ஆழ்வார் பேசுகின்றார். இந்த அடியவளிடத்திலே எம்பெருமான் நாயகன் அவன் ஒரு விருப்பம் கொள்ளவில்லை என்னால் எனக்கு எதற்கு இந்த நிறம் வேண்டவே வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே பெரிய விராட்டியாரிடத்திலே மிகவும் காதல் கொண்டவன், அப்படிப்பட்டவன் என்னையிடத்திலும் நன்னாக கலந்து பழகினான், என்னிடத்திலே பற்பல அடிமைகளை கொண்டான், இப்பொழுது அவன் என்னை உபேட்சித்தான் என்று சொன்னால் எனக்கு இந்த நெஞ்சு எதற்கு என்று நெஞ்சை வெறுக்கின்றான். மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் உரை மார்பன். அதாவது பெரிய விராட்டியார் மலர் மாதர், தாமரை பூவிலே தோன்றியவள் பெரிய விராட்டியார். அப்படியே தாமரை பூவிலே இருக்கக்கூடிய பரிமளம் தான் ஒரு வடிவு கொண்டதோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவள் அந்த பெரிய விராட்டியார். அவள் எப்படிப்பட்டவள்? மணிமாமை குறைவில்லா, இந்த மணி போன்ற நிறத்திற்கு அவளுக்கு குறைவே கிடையாது. ஏனென்றால் எப்பொழுதும் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கிறாள். ஆகையினாலே எனக்கு இது தேவையில்லை என்று அவள் உபேட்சிக்க வேண்டியதில்லை, அது தன்னடையே போயிற்றும் கிடையாது. அவளுக்கு எப்பொழுதும் அந்த மணி போன்ற அந்த நிறம் குறைவில்லாமல் நன்னாக இருக்கிறது எம்பெருமானோடு சேர்ந்திருப்பதாலே. அப்படிப்பட்ட மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் அந்த பெரிய விராட்டியார் உரை மார்பன், அந்த தாமரையும் விடுத்து எம்பெருமான் திருமார்பிலே வந்து குடிகொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய திருமார்பு அவ்வளவு சுகுமாரமாக இருக்கும். பிராட்டி அவ்வளவு சுகுமாரமானவள். அந்த தாமரையினுடைய பாதாருந்துதமேவ பங்கஜரஜகா என்ன, அந்த தாமரை துகள் கூட பிராட்டியினுடைய திருவடிக்கு அருந்துதமாக இருக்கின்றது, ஒரு முள்ளாக இருக்கின்றது. அவ்வளவு மென்மையான திருவடி படைத்தவள். அந்த தாமரையே விடுத்து எம்பெருமான் திருமார்பிலே வந்து தங்கத் தொடங்கினாள். உரை, அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் உரையக்கூடிய மார்பு படைத்தவன் எம்பெருமான். அப்படி பெரிய பிராட்டியாருக்கு, அவ்வளவு பெரிய பிராட்டியாரிடத்திலே மிகவும் காதல் கொண்டு அவளுக்கு தன்னுடைய மார்பையே இருப்பிடமாக ஆக்கினான். லக்ஷ்மி லலித கிரகமாக ஆக்கினான். அத்தை லக்ஷ்மி லலித கிரகம் என்று மங்களாசாசனம் செய்கிறார் பராசர பட்டர் அந்த எம்பெருமானுடைய திருமார்பத்தை. அப்படிப்பட்டவன் மேலும், அதாவது கூட இருந்து புருஷகாரமாக இருந்து நம்மையும் எம்பெருமானையும் சேர்த்து வைக்கக்கூடியவள் அவள் இருக்கிறாள். அவள் இருந்தும் நமக்கு காரியம் பலிக்கவில்லை. மேலும் அணிமான தடவரை தோள் அடலாழி தடக்கையன், எம்பெருமான் அழகிய தோள் படைத்தவன். அணிமான தடவரை தோள் சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹா என்று திருவடி முதலே பெருமாளை சேவித்து அந்த திருத்தோளை தோள் கண்டார், தோளே கண்டார் அந்த திருத்தோளுடைய அழகை பற்றி பேசுகின்றார். ஆயதாஷ்ட சுவృத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹா. அப்படி சர்வபூஷண பூஷார்ஹாஹா அணியாக இருக்கக்கூடியது, எல்லா ஆபரணங்களுக்கே அழகை கொடுக்கக்கூடிய தோள் அது. அப்படிப்பட்ட அணி மானத்தோள், ஆயத்தமானது, மானம் நீண்டு இருக்கக்கூடிய தோள்கள், தடந்தோள்கள் நனாக பருத்து உருண்டு இருக்கக்கூடிய தோள்கள், வரைத்தோள் நனாக வலிமை பொருந்திய மலை போல இருக்கக்கூடிய தோள்கள். இப்படி அவன் சுந்தர பாகு. அந்த ஒரு ஆண் பிள்ளையினுடைய புஜங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு உதாரணமாக விளங்கக்கூடிய தோள்கள். அப்படி அணிமான தடவரை தோள். அதற்கு மேல அடலாழி தடக்கையன், இந்த எம்பெருமான் பிராட்டியினுடைய அந்த சேர்த்திக்கு என்ன ஒரு தீங்கு வருமோ என்று எப்பொழுதும் அந்த யுத்தம் செய்வதிலே அந்த யாராவது தீங்கு இழைக்க வந்தால்
இந்த பெருமாள் பிராட்டியுடைய சேர்த்திக்கு அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று, அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று, அடல் புரிய வேண்டும், போர் புரிய வேண்டும் என்று அதற்கு தயாராக யுத்தோன்முகனாக இருக்கக்கூடிய அந்த ஆழி திருவாழி ஆழ்வான், சுதர்சன ஆழ்வான், அவனை கையிலே தாங்கி அதனாலேயே வளர்ந்த கைத்தலத்தை உடையவன் தடக்கையன். அப்படிப்பட்ட எம்பெருமான் பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்டான். அந்த கைங்கரியத்திலே ஒரு மானம் பிழையாமே, ஒரு துளி அளவும் அது பிறண்டு போகாதபடி, அது பிழை ஏற்படாதபடி எம்பெருமான் அடியனை பணிகொண்டான். அடியனிடமிருந்து கைங்கரியங்களை கொண்டான். இளைய பெருமாளை எப்படி குருஷ்வமாம் அனுச்சரம் என்று அவர் வேண்ட அவரை தன்னுடைய அடிமையாக கொண்டானோ, பணியாளாக கொண்டானோ, அதுபோல என்னையும் பணியாளாக கொண்டான். பணி மானம் பிழையாமை, ஒரு துளி அளவும் கூட அதிலே ஒரு பிழை ஏற்படாதபடி எம்பெருமான் என்னை பணியாளாக கொண்டான். பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட. இவ்விடத்திலே ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது ஈட்டிலே. அதாவது எம்பெருமானார் நாளிலே எம்பெருமானார் மடம் திருவரங்கம் திருப்பதியிலே, இந்த வடக்கு உத்தர வீதி என்று நாம் சொல்கிறோமே இப்பொழுது, அந்த வீதியிலே எம்பெருமானார் மடம் இருக்கிறது. அந்த தாயார் சந்நிதியிலிருந்து ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் சந்நிதி வெளியிலே வந்தோமேயானால் வலதுபுறம் முதலிலே இருக்கக்கூடியது இந்த எம்பெருமானார் மடம், அவர் வசித்து வந்த மடம். அதற்கு பிராச்சீனத்திலே ஷேரன் மடம் என்று பெயர். அங்கே ஒரு நாள் ததியாராதனம் நடந்து கொண்டிருந்த சமயம். மட்டங்களிலே எப்பொழுதும் ததியாராதனம், அடியார்களை விசேஷமாக ஆராதிப்பது என்பது உண்டு. அவர்களெல்லாம் அடியார்கள் எல்லாம் அமுது செய்து கொண்டிருந்தார்கள். சிவவைஷ்ணவர்கள் பெருமக்கள் அமுது செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கு தெரியும், கிடாம்பி ஆச்சான் தான் எம்பெருமானாருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அவரும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு தீர்த்தம் பருக வேணும் என்ன இருக்க, கிடாம்பியாச்சான் அவருக்கு தீர்த்தம் பரிமாறுகின்றார். அப்படி இருக்கும்பொழுது இப்படி அந்த ஸ்ரீவைஷ்ணவர் இப்படி பாயை அண்ணாந்து காட்ட அங்கே தீர்த்தம் சேர்க்க வேண்டும். அது என்ன செய்தார் என்னால் கிடாம்பியாச்சான் சற்று விலகி இருந்து அவர் கொஞ்சம் தீர்த்தத்தை சேர்த்தார். இவர் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, இந்த ஸ்ரீவைஷ்ணவர் தன்னை கஷ்டப்படுத்தி நேராக வாயை திறக்காமல் இப்படி சற்று விலகி தம்முடைய வாயை திறந்து அந்த தீர்த்தத்தை பருகும்படியாக அது நேர்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்தார் எம்பெருமானார். ஓடோடி என்ன செய்தார், வேகமாக வந்து கிடாம்பி ஆச்சானுடைய ஒரு முதுகிலே மோதி என்று தெரிவிக்கிறார். அவர் முதுகிலே ஒரு பிரகரித்தார், ஒரு நனாக அடித்தார். அந்த பங்கிகளை சேவிக்கினேன் வீட்டிலே எழுந்தருளி இருக்கிற மட்டத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் அமுது செய்யா நிற்க, எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த மட்டத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் அமுது செய்யா நிற்க, ஆச்சான் கிடாம்பி ஆச்சான் தண்ணீர் அமுது பரிமாறுகிறவர் ஓரருகே சாய நின்று பரிமாறினார். சற்று ஒரு பக்கமாக இருந்து சாய்ந்து கொண்டு அந்த தீர்த்தத்தை பரிமாறினார். அத்தை உடையவர் கண்டு ஓரடி வந்து முதுகிலே மோதி, ஒரு அடி முன்னே வந்து முதுகிலே ஓங்கி பிரகரித்தார். நேரே நின்னோ உடோ பரிமாறுவது என்றார். ஏண்டா நேரா நின்னா தீர்த்தம் பரிமாற வேணும், இப்படி தீர்த்த நீ இப்படி வந்து சற்று சாய்ந்து கொண்டு இருக்கிறாயே, அந்த ஸ்ரீவைஷ்ணவர் கஷ்டம் ஏற்படும்படியா நீ செய்யினாயே என்ன? அதாவது ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் இருப்ப. எம்பெருமானை ஆராதிப்பது மிகவும் உயர்ந்தது. ஆனால் அதை காட்டிலும் உயர்ந்தது அடியார்களை ஆராதிப்பது. அடியார்களை ஆராதிப்பது என்கிற ரீதியிலே கஷ்டத்தை கொடுக்கலாமா? ததியாராதனம் என்கிற பேரிலே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாமா? இப்படி செய்யினாயே. நாம் பார்க்கலாம், கிடாம்பி ஆச்சான் வேதாந்த உதயனர் என்று பட்டம் பெற்றவர். உதயனன் என்று நியாயசாஸ்திரத்திலே பெரிய பண்டிதன். நியாய குசுமாஞ்சலி முதலிய கிரந்தங்களை எல்லாம் எழுதியவன். அதுபோல இந்த வேதாந்த சாஸ்திரத்திலே இந்த கிடாம்பி ஆச்சான் நல்ல பாண்டித்யம் பெற்றிருந்தவர்.
எம்பெருமா திருக்கோட்டியூர் நம்பியினுடைய ஒரு கட்டளையின் பேரிலே எம்பெருமானாருக்கு நித்திய மாதுகரம் பிரசாதித்து நித்திய மாதுகரம் செய்து கொண்டு வந்தார். பிக்ஷை கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். இப்படிப்பட்டவர் இக்காலத்திலே நாம் ஏதாவது இது மாதிரி ஒரு ஆச்சாரிய சிஷ்யக்கிரமம் இப்படி இருந்தால் சிஷ்யர்களுடைய மனது எப்படி இருக்கும்? ஆனால் கிடாம்பியாச்சான் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? துளி கூட மனது அவருக்கு கனவே இல்லை. என்ன செய்த சொன்னார்? பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட என்று இதே வார்த்தையை தெரிவித்தார். ஐயோ, அடியேன் கைக்கரியம் செய்யும் பொழுது சிறிது தவறு ஏற்பட்டது. அதிலே ஒரு மானம், ஒரு சிறிதளவு தவறு ஏற்பட்டது. பணி மானம் பிழையாமே, அந்த மானம் கூட பிழையாமல், ஒரு சிறிதளவு கூட பிழை ஏற்படாமல் அடியேனை கை கொண்டீரே, அடியேனை அடிமை கொண்டீரே, பணிமானம் பிழையாமே அடியேனை பணி கொண்டார் என்று இந்த வார்த்தையைத்தான் அருளி செய்தார் கிடாம்பியாச்சான். இது போல மற்றொரு விஷயம் கூட உண்டு. வார்த்தாமாலையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது ஒரு சமயம் பெரியவாச்சான் பிள்ளை என்னுடைய சீடர் ஒருவர் அவருடைய திருமாளிகையிலே திருவலகு இட்டுக் கொண்டிருந்தார். திருவலகிடுதல், அதாவது சுத்தம் செய்து கொண்டிருந்தார். நம்முடைய லௌகிகமாக சொன்னால் பெருக்கிக் கொண்டிருந்தார். ஏதோ பிணக்கு ஏற்பட்டு விட்டது. அவர் அந்த சீடரிடத்திலே கோபம் கொண்டாள் பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருத்தேவியார். ஏ வாருகோலே, நீ கணக்கச்சல் அப்படின்னு அவள் சொன்னாள். ஏ வாருகோலே என்ன சொன்னார்? அவருக்கு இந்த கைக்கரியம் செய்து கொண்டாருங்கிறது கூட இல்ல, முக்கியமாக இந்த வார்த்தை தான். அவர் இந்த திருவலகிட்டுக் கொண்டிருந்தாருங்கிறது கூட இல்லாமல் இருக்கட்டும், அது இருந்ததோ இல்லையோ தெரியல, இருக்கட்டும். ஆனால் அவரை பார்த்து அவள் அந்த சீடரிடத்திலே கோபம் கொண்டாள் பெரியவாச்சான் பிள்ளை திருத்தேவியார். அப்போ அவள் சொன்ன வார்த்தை வாருகோலே நீ கணக்கச்சல். ஏ வாருகோலே என்று சொன்னார். விளக்கமாறு நாம சொல்றோமே, அந்த மாதிரி வாருகோலே இந்த வார்த்தையை சொன்னவாறு இந்த சீடர் சொன்னார், இந்த வாருகோல் திருமாளிகையிலே அலகிட்டு திருமாளிகை பெருக்கி சுத்தம் செய்து உள்ளே இருக்கட்டுமா, அல்லது வெளியே சுத்தம் செய்து வெளியே கிடக்கட்டுமா? என்ன எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை இட்டு சொல்லலாம் என்னெல்லாம் கோபித்துக் கொள்ளலாம்? அதுக்கு அவகாசமே கிடையாது. நினைக்கவே இல்லை அவர்கள். உள்ளே இருக்க வேண்டுமா, வெளியிலே செல்ல வேண்டுமா? அப்பொழுது கூட என்னதான் கோபித்துக் கொண்டாலும் அவர்கள் இருப்பிடமே நமக்கு தஞ்சம் என்று இருந்தவர்கள். அரிசினத்தால் இன்னதாய் அகத்திடனும் மத்தவிழ்தன் அருள் நினைந்தே அடும் உழவியதுவே போன் இருந்தேன், அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அதுபோல கிடாம்பியாச்சான் அவ்வளவு பெரியவராக இருந்தாலும் பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்டார் என்கிற வார்த்தையை தெரிவித்தார். அப்படி அடியேனை பணிகொண்ட மணிமாயன், பணிகொண்ட மணிமாயன். இங்கே மாயன் என்று சொன்னால் மா என்னால் கருமை, மாயன் என்னால் கருத்த நிறமுடையவன். மணிமாயன் மணி போன்ற கருத்த நிறமுடையவன், நீல நிறத்தை உடையவன். பணிகொண்ட மணிமாயன் இந்த பதங்களுடைய சேர்த்தினாலே அழகா தெரிவிக்கிறார் ஈட்டிலே. எம்பெருமான் நீ அத்தை செய் என்று கட்டளையிட்டோ அல்லது நிர்பந்தப்படுத்தியே என்னிடமிருந்து கைக்கழிகளை கொள்ளவில்லை. தன்னுடைய வடிவழகை காட்டினான். உடனே நான் அவனுடைய வடிவழகுக்கு தோத்து அவனுக்கு கிங்கரனாக ஆனேன். அப்படி அடியனை பணிகொண்டான். அப்படி என்னிடமிருந்து முன்பு பணி கொண்டவன் இப்பொழுது என்னை உபேட்சித்து விட்டான். அப்படிப்பட்ட பணிகொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்சால் புரைவிலமே. என்னுடைய நெஞ்சு எனக்கு பவ்யமாக இருக்கின்றது. நான் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்கின்றது. நல்ல அனுகூலமான மனசுதான். ஆனால் எம்பெருமானுக்கு என்னிடத்திலே விருப்பம் இல்லை என்று சொன்னால், இந்த நெஞ்சு அவனுக்கு வேண்டாம் என்று சொன்னால், இந்த நெஞ்சு எதற்காக? கீழே பூஷும் சாந்தன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் ஸ்ரீ மாலையே வான் பட்டாடை மகுதே என்று பூஷும் சாந்தன் நெஞ்சமே, பூவியா மேனிக்கு பூஷும் சாந்தன் நெஞ்சமே என்று கீழே சொன்னார். எம்பெருமானுடைய திருமேனிக்கு என்னுடைய நெஞ்சை என்னுடைய நெஞ்சுதான் பூஷும் சாந்து. எம்பெருமான் என்னுடைய நெஞ்சை தனக்கு பூஷும் சாந்தாக கொண்டான். அப்பொழுது எம்பெருமான் அத்தை கொண்டான், என்னுடைய நெஞ்சை கொண்டான், அதே சாந்தாக கொண்டான். இப்பொழுது அவனுக்கு வேண்டாம் என்று சொன்னால், எனக்கு இந்த சாந்து வேண்டாம் என்று சொன்னால், அவனுக்கு வேண்டாத சாந்தி எதற்கு? அவனுக்கு வேண்டாத சந்தனம் எதற்கு? அப்படின்னு சொன்ன என்னுடைய நாயகனுக்கு இது பிடிக்கவில்லை. அப்படி என்னால் என்ன செய்வது? அந்த சாந்தை எப்படி நஞ்சியை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு நாயகனுக்கு இந்த சந்தனம் பிடிக்கவில்லைன்னா அந்த சந்தனத்தை எப்படி அதனுடைய பரணியோட அதனுடைய ஜாடியோட அதை எப்படி போட்டு உடைப்பார்களோ, இந்த சந்தனம் இருக்கக்கூடிய அந்த பரணியை போட்டு உடைப்பார்களோ, அது போல எம்பெருமான் முன்னேயே எனக்கு இந்த நெஞ்சு வேண்டாம், அதே ஒரு சாந்து பரணியாக சொல்லி அது எனக்கு வேண்டவே வேண்டாம்
என் உடை வாண்டாம் என தள்ள பார்க்கிறார் ஆழ்வார். ஆஹா, அந்த மணிமாயன் கவராத மடநெஞ்சால் குறைவிலமே என்று நெஞ்சை உபேட்சித்தார் 2வது பாசுரத்திலே. 3ஆம் பாசுரம், மடநெஞ்சால் குறைவில்லா மகள்தாய் செய்தொரு பேச்சி விடநஞ்ச முலை சுவைத்த மிகுஞானச் சிறுகுழவி படனாகத் தனை கிடந்த பருவரைத்தோள் பரம்புருடன் நெடுமாயன் கவராத நிறைவினால் குறைவிலமே. மடநெஞ்சால் குறைவில்லா மகள்தாய் செய்தொரு பேச்சு. ஒரு பேச்சு, பேச்சின்னு சொன்னாலே நம்முடைய சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அது பூத்தனையை சொல்கிறது. பேய்னு சொன்னாலே அது பூத்தனை தான். ஒரு பேச்சின்னா அவள் தான். அவள் என்ன செய்தாள்? கண்ணனை கொல்ல வேணும் என்கிற எண்ணத்தோட வந்தாள். அதுவும் பால் கொடுத்து கண்ணனை கொல்ல வேணும். புராணாந்தரங்களிலே என்ன சொல்லியிருக்கிறது என்னால், எம்பெருமான் வாமனனாக மகாபலினுடைய யஜ்யவாட்டத்திற்கு எழுந்தருடைய காலத்திலே அந்த வாமன எம்பெருமானுடைய அழகை கண்டு, வடிவழகை கண்டு அந்த மகாபலியுடைய பெண் பிள்ளை மிகவும் ஆசை கொண்டாள். நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்க வேணும், அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்க வேணும், பால் கொடுக்க வேணும் என்று ஆசைப்பட்டாளாம். ஆனால் சற்று பொழுதுல எல்லாம் தன்னுடைய தந்தையை இந்த பாதாளத்திற்கு தள்ளவே, ஐயோ இப்படிப்பட்ட கொடியவனை கொல்ல வேணும் என்கிற எண்ணமும் கொண்டாளாம். அந்த 2 எண்ணங்களும் அடுத்த ஜென்மத்திலே அவளே பூதனையாக பிறக்க அந்த 2 எண்ணங்களும் சேர அவள் காரியம் பார்த்தாள். பால் கொடுக்கவும் முற்பட்டாள், கண்ணனை கொல்லவும் முற்பட்டாள். அப்படி கொல்ல நினைத்தவள் ஆனால் எப்படி வந்தாள் என்னால் மடநெஞ்சால் குறைவில்லா என்று தெரிவிக்கிறார். அதாவது மடப்பம் என்னால் மென்மை. ஒரு தாய்க்கு எவ்வளவு மென்மை இருக்குமோ அது போல அந்த மென்மையோடு கண்ணனுக்கும் பால் கொடுக்க வேண்டும் அவ்வளவு ஒரு பரிவை காட்டுமா போலே, பரிவோடு வருமா போலே வந்தாளாம். மடநெஞ்சால் குறைவில்லா, அந்த மென்மையான நெஞ்சோடு ஒரு கனிவோடு ஒரு தாய் எப்படி பால் கொடுப்பாளோ அப்படி அதையும் ஏறிட்டு கொண்டு வந்தாள். மடநெஞ்சால் குறைவே இல்லை. அந்த மடநெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்தொரு பேச்சு. அவளை என்ன செய்தாள்? இந்த குறைவில்லாத ஒரு தாய் போலே வேஷம் போட்டுக் கொண்டு, யசோதை போலே வேஷம் போட்டுக் கொண்டு வந்தாள். ஒரு மானிட வேஷத்தை போட்டுக் கொண்டு வந்தாள். அதுவும் தாயாக வேஷம் போட்டுக் கொண்டு வந்தாள். யசோதை போலே வேஷம் போட்டுக் கொண்டு வந்தாள். மகள் தாய் செய்து ஒரு பேச்சு. இந்த பூதனை விடநஞ்ச முலை சுவைத்தா. விடம் என்னாலும் நஞ்சு, விஷம் என்கிற சொல் விடம் என்று மருவி இருக்கிறது. விடம் என்னாலும் நஞ்சு, நஞ்சு என்னாலும் நஞ்சு. அப்படின்னா நஞ்சு நஞ்சு, நஞ்சுக்கே நஞ்சானது. உலகத்திலே கொடிய நஞ்சுகள் எல்லாம் அமிர்தம் என்று சொல்லும்படியாக மிக கொடியதான ஒரு நஞ்சை பூசிக்கொண்டு வந்தாள். ஒரு பேச்சு விடநஞ்ச முலை சுவைத்தா. அப்படிப்பட்ட மிக கொடிய நஞ்சினாலே பூசப்பட்ட அந்த முலைப்பாலை கண்ணனுக்கு கொடுக்க வேணும் என்று வந்தாள். இப்படி ஒரு அர்த்தம் விடநஞ்ச முலை சுவைத்த. அல்லது ஒரு பேச்சு விட, ஒரு பேச்சியானவள் தன்னுடைய உயிரை விடும்படியாக நஞ்ச முலை சுவைத்த, நஞ்சோடு கூடிய அந்த நஞ்சு தடவிய அந்த முலைப்பாலை சுவைத்தான் கண்ணன். நஞ்ச முலை சுவைத்த மிகுஞான சிறுகுழவி, சிறு பிள்ளை கண்ணன். இங்கே மிகுஞானம் என்று அவன் சர்வஜன், மிகுந்த ஞானம் படைத்தவன் என்று சொல்லவில்லை. மிகுஞானம், அந்த சிறு பிராயத்திலேயே கண்ணனுக்கு நல்ல மிகுந்த ஞானம். இது தாய்முலை போலே இல்லையே, இது பேய்முலை, இது வேறு முலை என்பதை நன்னாக உணர்ந்தான். இது நம்ம அம்மாட்ட பால் சாப்பிடுற மாதிரி இல்லையே, இது வேற யாரோ மாதிரினா இருக்கு, வேறு யாரோட பால் மாதிரியே இருக்கு இது என்று அறிந்து அவன் ஆனால் சுவை அந்த முலைப்பாலை பருகினான். அவள் கட்ட எண்ணம் கொண்டதாலே எப்படி ஒரு வெளிச்சத்தினுடைய அருகிலே இருளானது இல்லாதோ அதுபோல எம்பெருமான் அருகே துட்ட எண்ணம் கொண்டவர்கள் உயிரோடு வாழ முடியாது. அவள் மாண்டாள். அப்படி மிகுஞான சிறுகுழவி படனாக தனை கிடந்த. இதுக்கு ரொம்ப சுவைபட வியாக்கியானம் செய்கிறார்கள். அதாவது இங்கே விஷம் கலந்த இந்த பாலை கண்ணன் அமுது செய்தான். இந்த விஷத்திற்கு மாத்து மருந்தாக இன்னொரு விஷம் கொண்டதான அந்த நாகத்தின் இடத்திலேயே போய் படுத்துக் கொண்டான். விஷத்திற்கு முறிவு விஷம்தான். ஆகையினாலே அந்த நாகத்திலே போய், நாகத்தணையிலே போய் பள்ளி கொண்டான். இது ஒரு அர்த்தம். அல்லது படனாக தனை கிடந்த, இப்படி அந்த பூதனை அழித்தவாறே விரோதியானவள் நீங்கினாள் என்ன
ரொம்ப ஒரு ஆஸ்வாசமான பிற்பாடு அப்பாடா என்று கண்ணன் போய் அந்த திருவனந்தாழ்வானிலே அந்த பிரதிகூல நிவிருத்தி ஏற்பட்டவாறே அந்த அனுகூலனான திருவனந்தாழ்வானை அணைந்து கொண்டு கிடந்தான். படனாகத்தனை கிடந்த இது ஒரு அர்த்தம். அல்லது படனாகத்தனை கிடந்த என்பதை முன்பு வைத்து, முன்பு படனாகத்தனை கிடந்தவன் பிற்பாடு கண்ணனாக தோன்றி இந்த பூதனையுடைய அந்த முலைப்பாலை உண்டு அவளை உயிர் போகும்படியாக செய்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபத்யங்கம் உத்சுஜ்ய ஹியாகதோ மதுராபுரிங்கிற பிரமாணத்தில் முன்பு படனாகத்தனை கிடந்தவன் ஒரு பேச்சு விட நஞ்ச முளைச்சு வைத்த மிகுஞான சிறு குழவியாய் ஆனான். அப்படி அர்த்தம் வச்சுக்கோ. இப்படிப்பட்டவன் படனாகத்தனை கிடந்த எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்ஷம் பட்டவாறே அனுகூல எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பர்ஷம் பட்டவாறே அந்த திருவனந்தாழ்வான் அப்படியே பனைத்தான். அவனுடைய திருமேனியானது நன்னாக பெருத்தது. அதனால அந்த படம் எடுத்து கொண்டான் அவன். அப்படி படனாகத்தனை கிடந்த பருவரை தோள் பரம்பொருடன் எம்பெருமானும் அனுகூலனான திருவனந்தாழ்வானுடைய ஸ்பர்ஷம் பெற்றவாறே அவனுடைய திருத்தோள்களும் நன்னாக பருத்தன. மலை போலே, இயற்கையாகவே மலை போலே நன்னாக பருத்து வலிமை பொருந்திய அந்த தோள்கள் இன்னும் பருத்தன அனுகூல ஸ்பர்ஷத்தாலே. சதைக ரூபாய என்கிற திருமேனி படைத்தவன், எப்பொழுதும் ஒருபடிப்பட்ட திருமேனி படைத்தவன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கர்மத்தினாலே அந்த திருமேனிக்கு யாதொரு மாற்றமும் இல்லை என்ற அர்த்தமே ஒழிய அடியார்களோடு சேரும் பொழுது எம்பெருமானுடைய திருமேனிலே யாதொரு விகாரமும் பிறவாது என அர்த்தம் கொள்வதற்கில்லை. ஆஹா, அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வான ஸ்பர்ஷத்தினாலே நனாக பனைத்த தோள்களை உடைய அந்த பரம்பொருடன் ஆண்டாடும் செய்யும் கிருஷைகள் பார்க்கடலுள் பைய துயின்ன பரமன் என்று பாடினான். பார்க்கடலுள் பைய துயின்ன பரமன். அதே போல்தான் இங்கேயும் படனாகத்தனை கிடந்த பரம்பொருடன் என்று ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்கின்றார். எம்பெருமான் அந்த சேஷசாயித்துவம் என்பது ஒரு பரமபுருஷ லட்சணம். எம்பெருமான் தான் உயர்ந்தவன் பரமபுருடன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? அந்த சேஷசாயித்துவம், அந்த திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே பள்ளி கொண்டிருத்தல் என்பது இவன்தான் பரதத்துவம் என்பதை நன்னாக காட்டிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பரம்பொருடன் பரமபுருஷன் அவன். நெடுமாயன், இங்கே நெடுமாயன் என்பது நெடுமாயன் என்ன? அவன் என்னோடு எப்படி ஆச்சரியமாக கலந்து பழகினான், எப்படி ஆச்சரியமாக அடியனோடு கலந்து பழகினான், அப்படி என்னிடத்திலே கலந்து பழகியவன் இப்பொழுது வேண்டாம் என்று உபேட்சிக்கிறான். அப்படிப்பட்ட நெடுமாயன் கவராத நிறைவினால் குறைவிலமே. பெண் பிள்ளைகளுக்கு எது நிறைவு என்னால் அந்த ஒரு அடக்கம், அதாவது அகவாயிலே ஓடுகின்றதை வெளியிலே வெளிப்படுத்தாமல் அது உள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பது. இனிமேல் எம்பெருமானுக்கு அது பிடிக்கவில்லை, என்னை பிடிக்கவில்லை, என்னுடைய அடக்கத்தை பிடிக்கவில்லை என்னால் நான் எதற்காக இந்த அடக்கத்தோடு இருக்க வேண்டும், நான் நன்னாக வாய்விடுகின்றேன் என்று அந்த ஸ்திரீத்துவமும் அடியனுக்கு வேண்டியதில்லை, அது போனதாலே அடியனுக்கு யாதொரு குறைவும் இல்லை என்று அத்தை உபேட்சிக்கிறாள் இந்த 3ஆம் பாசுரத்து. அடுத்து 4ஆம் பாசுரம். நிறைவினால் குறைவில்லா நெடும்பனைத்தோள் மடப்பின்னை பொறையினால் முளையணைவான் பொருவிடை ஏழ் அடர்த்துகந்த கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோல்கை ஷரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே. இங்கே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், நப்பின்னை பிராட்டிக்காக எம்பெருமான் சாகசமான காரியத்தை செய்தான், அவளிடத்திலே மிகுந்த காதல் கொண்டான் என்பதை முதலிலே தெரிவிக்கிறார். நிறைவினால் குறைவில்லா நெடும்பனைத்தோள் மடப்பின்னை என்ன நப்பினை பிராட்டியை வர்ணிக்கின்றார் ஆழ்வார். நிறைவினால் குறைவில்லா, அவளுடைய அந்த ஒரு பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஒரு குணங்கள் எல்லாம் வேண்டுமோ அதிலே யாதொரு குறைவும் இல்லை, எல்லாம் நிறைந்தவள் இந்த நப்பினை பிராட்டி. நிறைவினால் குறைவில்லா நெடும்பனைத்தோள் மடப்பின்னை, அழகிய தோள்கள் உடையவள், நெடும்பனைத்தோள், நீண்டு மூங்கில் போல இருக்கக்கூடிய தோள் படைத்தவள் நப்பினை பிராட்டியார். மடப்பின்னி மிருது ஸ்வபாவி, மெல்லியலாள், அந்த மென்மையானவள். அப்படிப்பட்ட அந்த நப்பின்னை ஸ்ரீதேவி நாச்சியார், பூமி தேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் என்று பின்னானவளான நீலாதேவி நாச்சியாருடைய
அம்சமாக தோன்றியவள் யசோதையினுடைய திருத்தம்பியாரான கும்பருடைய திருமகளார் இந்த நீலாதேவியார், நப்பின்னை பிராட்டியார். அவளுடைய அந்த கும்பருடைய திருமாளிகையிலே எத்தனையோ பசுக்கள் இருந்தன. அவர் மிதிலா பட்டணத்தில் இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய அந்த காளைகளிலே ஒரு 7 காளைகளிடத்திலே அசுரர்கள் ஆவேசித்தார்கள். யார் அந்த காளைகளை அடக்குகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய பெண்ணான நீளையை நான் விவாகம் செய்து கொடுப்பேன் என்று தெரிவித்திருந்தார் கும்பர். அதனாலே கண்ணன் அங்கே எழுந்தருளி அந்த அசுராவேஷம் கொண்ட அந்த 7 எருதுகளையும் அடக்கினான் கண்ணன். அவர்களோடு பொருதான். பொறையினால் முலையணைவான். இந்த ஏறுகளை அடக்கினால்தான் நாம் அந்த நப்பின்னை பிராட்டியோடு சம்ஸ்லேஷிக்கலாம், அவளுடைய திருமுலை தடங்களோடு அணையலாம் என்பதற்காக அந்த எருதுகளோடு பொருது அவைகளாலே ஏற்பட்ட அந்த ஒரு கஷ்டத்தையும் எம்பெருமான் சகித்துக் கொண்டான். பொறையினால் முலையணைவான். பொறுவிடை 7 அடர்த்து வந்த ஒன்று. அவைகளெல்லாம் யுத்தோன்முகமாக இருக்கின்றன. சாமானியமான ஒரு காளைகள் அல்ல, அசுரர்கள் புகுந்த காளைகள். ஆனால் யுத்தம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற, தயாராக இருக்கின்றன. அப்படிப்பட்ட பொறுவிடை 1 அல்ல 2 அல்ல 7 பொறுவிடை 7 அடர்த்து உகந்தான். அவைகளை அடக்கி அவர்களை கொன்று கண்ணன் மிகவும் உகப்படைந்த. ஆகா, நப்பினை பிராட்டியை அடைவதற்கு தடையாக இருந்த இந்த விரோதிகள், இந்த எருதுகள் தொலைந்தார்களே என்று கண்ணன் உகந்தான். இப்படி அடியாருடைய விரோதிகளை போக்கி அதனாலே உகக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய திருமேனியை அவனுடைய அந்த ஒரு வேஷபூஷாதிகளை தெரிவிக்கிறார் ஆழ்வார். கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோல்கை ஷரையினார் என்று தெரிவிக்கிறார். அதாவது அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு சன்னிவேஷத்திலே எம்பெருமான் என்ன ஒரு வேஷம் தரித்திருந்தானோ அதை தெரிவிக்கிறார். ஒரு இடையன் எப்படி இருப்பானோ அது போல கரையினால் துவருடுக்கை. இந்த இடையர்கள் பசுக்களை மேய்ப்பதற்கு காட்டிற்கு செல்வர்கள். அந்த சமயத்திலே அங்கே இருக்கக்கூடிய முள் செடிகள் எல்லாம் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஒரு தோலிலே ஒரு ஆடையை தரிப்பார்கள். அது தோலினாலே செய்த ஒரு ஆடை, அது துவராடை, அதான் துவருடுக்கை. சற்று சிவந்து இருக்கும். அதிலே காட்டிலே இருக்கக்கூடிய பழங்கள், இந்த கொடி, அவைகளுடைய அந்த கரையெல்லாம் படிந்திருக்கும். ஆனால் கரையினார் துவருடுக்கை, கரைபடிந்த அந்த ஒரு தோல் உடுப்பு, கரையினார் துவருடுக்கை. கடையா, கடையா என்னால் மூங்கிற்குழாய். அதாவது அந்த பசுக்களை கறப்பதற்கு இருக்கக்கூடிய மூங்கில் குழாய். இப்பொழுது கூட நாம் பார்த்தோமே, ஆனால் பசுவை கறப்பதற்கு உண்டான பாத்திரம் ஒரு மூங்கில் குழாய் போல நீண்டு இருக்கும். பழைய நாளில் அது மூங்கிலே குழாயிலே கறப்பார்கள். அந்த ஒரு மூங்கிலை என்ன செய்வார்கள், அதனுடைய கணுவுக்கு சற்று கீழே நாம் அறுத்தோமேயானால் அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். மற்றொரு இடத்திலே அந்த ஒரு கணுக்கு கீழே அறுக்க வேண்டும். அது ஒரு ஹாலோவாக இருக்கும். மற்றொரு இடத்திலே அது ஒரு பேஸ் இருக்கும். அப்படி ஒரு குழாயாக செய்து அதிலே பாலை கறப்பார்கள். அதுக்கு தான் கடையா என்று பெயர். கடையா கழிகோல். கழிகோல் என்று சொன்னால் தூக்கி எறியக்கூடிய கோல். ஏதாவது எங்கேயாவது தூர சென்று விட்டால் அவர்களை தடுப்பதற்காக எரியக்கூடிய ஒரு கோல். அப்படி அந்த கடையாவின் கழிகோர்க்கை ஷரையினார். இதுக்கு பல அர்த்தங்கள், ஷரை என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்கிறார்கள். அதாவது ஷரை என்னால் அது ஒரு விதமான ஷரை கைமணி என்று சொல்கிறார்கள். அந்த ஒரு மணியை அறையிலே கட்டிக்கொண்டு, அந்த ஒரு மணி அதை இடுப்பிலே கட்டிக்கொண்டு இடையர்கள் முன்னே ஓடினால் பின்னையே இந்த பசுக்கள் எல்லாம் வந்து விடுமா. அப்படிப்பட்ட ஷரையினார். அல்லது ஷரையினார் என்று சொன்னால் தாழ்ந்தவர்கள் என்ன ஒரு அர்த்தம். ஷரை என்று தாழ்வாய். ஷரையினார்னு சொன்னா தாழ்ந்த குலம், இடைக்குலம். அது பெரிய உயர்ந்த குலம் இல்லை. எம்பெருமான் என்ன செய்தான், தன்னையே தாழ விட்டுக் கொண்டான். அப்படிப்பட்டவன் நப்பினை பிராட்டியை கை கொள்ள வேணும் என்பதற்காக எம்பெருமான், அவள் ஒரு இடைக்குலத்திலே பிறந்தாள். அதுபோல தானும் அவளை கை கொள்ள வேண்டி ஒரு இடைக்குலத்திலே பிறந்தார். இல்லையென்னால் அவர் எம்பெருமான் அவளுக்கு கணனுக்கு நப்பினை பிராட்டியை கொடுக்க மாட்டார் ஸ்ரீ கும்பர். ஆஹா, அப்படி நப்பினை பிராட்டிக்காக தன்னை தாழவிட்டுக் கொண்டவன். அவளிடத்தே தன்னுடைய பிரணயித்துவத்தை காட்டினான்.
ஆனால் என்னிடத்தில் இந்த பிரணயத்துவத்தை காட்டவில்லையே. அப்படிப்பட்ட ஷரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே. இந்த ஒரு தளிர் போல ஒரு ஸ்னிக்தமான இந்த ஒரு நிறம், இது எதற்கு எனக்கு? அங்கே வெறும் மணிமாமை குறைவிலமே என்று சொன்னார். இங்கே அதனுடைய ஸ்னிக்தத்தையை சேர்த்து சொல்கிறார். ஒரு அப்படியே ஒரு கலர் அண்ட் காம்ப்ளெக்ஷன் சொல்வார்களே, அப்படி ஒரு நிகு நிகுன்னு இருக்கக்கூடிய இந்த நிறம் எனக்கு எதற்கு? எமதுவானுக்கு பிடிக்கவில்லை, எனக்கு எதற்கு இது என்று இதை உதறி தள்ளுகிறார் ஆழ்வார். அதற்கு மேலே தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் உளப்புத்த கிளிமொழியாள் காரணமா கிளறக்கன் நகரெரித்த களிமலத்துழாய் அலங்கல் கமழ்முடியன் கடல் ஞால தளிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. ஜனகராஜன் திருமகளுக்காக, பிராட்டிக்காக எம்பெருமான் அந்த இலங்கை நகரையே அழித்தான். அவளிடத்திலே அத்தனை காதல் கொண்டிருந்தான். அதை தெரிவிக்கிறார். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் உளப்புத்த. பிராட்டி அசோகவனத்தில் இருக்கிறாள். அப்பொழுது கூட அவருடைய திருமேனியில இருக்கக்கூடிய அந்த பொலிவு குறையவே இல்லை. தளிர் நிறத்திலே அந்த தளிர் போன்ற நிறத்துக்கு துளி கூட ஒரு குறைவே வரவில்லை. தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் பிராட்டியை மகாபாபியான ராவணன் உயிரும் உடலும் போல இருந்த பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தான். அவளை தனியாக பிரித்து சிறைவித்தான். தனிச்சிறையில் விளப்புத்தாள். மிகவும் பிராட்டி அந்த சிறை புகுந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்ரீராமாயணத்தாலே சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்கிறது. அவள் சிறை இருந்தாள், இவன் சிறைப்படுத்தினான் என்று நினைப்பது பேதமை. ஏனென்றால் பிராட்டியே தன்னுடைய திருவடியிலே விலங்கை கோத்துக் கொண்டாள். அப்படி தனிச்சிறையில் விளப்புத்தாள். பிராட்டி சிறை இருந்தாள் என்று உலகமே கொண்டாடும்படியாக ஒரு பிரசித்தியை அடைந்தாள். ஒரு ஸ்லோகம் உண்டு, சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்க சாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசஹா என்ன ஒரு ஸ்லோகம். சுந்தரி ரகுநாதஸ்ய, சக்கரவர்த்தி திருமணாருடைய திருத்தேவியாரான பிராட்டியார் சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்க சாந்தையே, தேவஸ்திரீகளுடைய துக்கத்தை போக்குவதற்காக தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யும் காலத்திலே அந்த அவிர்வாகத்தை வாங்க வந்த தேவதைகள் எல்லாம் எம்பெருமானை தஞ்சம் புகுந்தார்கள். இந்த ராவணன் எங்களை மிகவும் ஹிம்சிக்கின்றான், அவனை தேவரீர் அழித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கும் காலத்திலே அந்த தேவதைகளோடு வந்த தேவதா ஸ்திரீகளும் பிராட்டி உடன் பிரியாது இருப்பாளே, அப்படி இந்த பிராட்டி இந்த தேவஸ்திரீகள் வேண்டிக் கொண்டார்கள். தாயே, தேவரீரும் அடியவங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ள வேணும் என்று, அடியவங்களுடைய பர்த்தா உடைய கஷ்டமெல்லாம் நீங்கும்படியாக தேவரீர் புருஷகாரமாக இருந்து எம்பெருமான் ஒரு அவதாரத்தை செய்து இந்த ராவணனை அழிக்கும்படி செய்ய வேண்டும் என்று இந்த ஸ்திரீகளும் தேவதா ஸ்திரீகளும் பிராட்டியை பிரார்த்தித்துக் கொண்டார்கள். பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதைதா துவத்தாச தாசீகணஹா என்று அவர்களெல்லாம் பிராட்டிக்கு தாசிகணங்கள் தானே. அதனால அவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதாலே அந்த சுரஸ்திரீ துக்க சாந்தையை, அவருடைய துக்கத்தை போக்கும் பொருட்டு பிராட்டி தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசா, அந்த கொடியவனான ராவனுடைய சிறையிலே 10 மாசம் இருந்தாள். அவள் சிறை இருந்தாள். திருவடியினுடைய வாலிலே ராவணன் நெருப்பை வைத்ததை அறிந்த பிராட்டி ஷீதோபவ ஹனுமதா, நீ குளிர்ந்திருக்க வேணும் திருவடிக்கு என அக்னியை கட்டளை விட்டாள். அப்படிப்பட்டவள் ராவணனை அவளாலே பொசுக்க முடியாதா? அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மாக தேஜசாயின்னு தன்னுடைய திருவாக்காலே பிராட்டி சாட்சாத் தெரிவிக்கிறாள். பெருமாளுடைய ஒரு கட்டளை இல்லை, ஆகினாலே நான் உன்னை பொசுக்காமல் இருக்கிறேன். பெருமாள் கை பார்த்திருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தபஸை கை கொண்டிருக்கிறேன். தபசானுபாலனாத், ஆகினாலே நான் உன்னை பொசுக்காதிருக்கிறேன்னு சொன்னான். ஆஹா, அவளாலே பொசுக்க முடியும், ஆனால் பொசுக்காமல் இருந்தாள். அதுபோல பிராட்டி சிறை இருந்தாள். அதுதான் பிள்ளலோகாச்சார் ஸ்ரீராமாயணத்தால் சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்கிறது என்று தெரிவித்தார். அப்படி தனிச்சிறையில் விளப்புத்தாள், மிகவும் பிரசித்தி அடைந்தாள் ஒரு பிராட்டி. தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள் காரணம். பிராட்டி இந்த அசோகவனத்தை இருக்கிறாள் என்பதை திருவடி பெருமாளிடத்தை தெரிவித்தவாறே பெருமாளுக்கு என்ன வார்த்தை சொன்னாள் என்று கேட்கும் பொழுது மதுரா மதுராலாபா கிமாக மம பாமினி என்று பிராட்டி மதுராலாபா என்று சொல்கிறார். அவளை பற்றி சொன்னவாறே மதுராலாபான்னு, அப்படி கிளி போன்ற மொழி படைத்தவள்
அப்படிப்பட்ட ஒரு பேச்சு உடையவள். கிளிமொழியாள் அவள் காரணமாக கிளரக்கன் நகர் எரித்த கிளர்ந்திருந்தான். உதீர்ணஸ்ய ராவணஸ்ய, மிகவும் பொல்லாதவனாக இருந்தான். பொல்லா அரக்கன், மிகவும் கிளர்த்தியோடு இருந்தான். அப்படிப்பட்டவனுடைய அந்த அவனை மட்டும் அழிக்காம அந்த துஷ்டர்கள், அவனுடைய சேர்ந்தவர்களான துஷ்டர்கள் எத்தனையோ பேர் ஒரு குழவிக்கூடு கொண்டார் போல இருந்த அந்த இலங்கை நகரையே எரித்தான் எம்பெருமான். கிளரக்கன் நகர் எரித்த. இதெல்லாம் எதற்காக? பிராட்டிக்காக செய்த செயல். அப்படிப்பட்ட களிமலர் துழாயலங்கல் கமழ்முடியன். களி என்னால் தேன். இப்போ தேனோடு கூடிய மலரோடு தேன் பொருந்திய இந்த மலர்களை கொண்ட அந்த திருத்துழாய் என்ன, அந்த திருத்துழாயில செய்யப்பட்ட அலங்கல் ஒரு மாலை என்ன, அந்த மாலை நன்னாக பரிமளம் வீசக்கூடிய அப்படிப்பட்ட அந்த திருமுடி. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சக்கரவர்த்தி திருமணாரை பற்றி தானே இங்கே பேசுகின்றது, அவருக்கு ஏது திருத்துழாய், அவருக்கு ஏது திருத்துழாய் மாலை, அவர் திருமுடியில திருத்துழாய் மாலையை சூடிக்கொண்டார்களா என்னால்? சக்கரவர்த்தி திருமணார் எந்த மாலையை சூட்டிக் கொண்டாலும், ஆனால் அவர் எம்பெருமானுடைய அவதாரம் தானே, ஆகையினாலே அது திருத்துழாய் மாலையாகத்தான் தோற்றும். அந்த பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் அவர்கள் எந்த மாலையை சூடிக்கொண்டாலும் அவர்களுக்கு வேப்பந்தார், அத்தித்தார் என்னெல்லாம் உண்டு. அவர்கள் கருமுகையே சூடிக்கொண்டாலும் அவர்களை ஒரு நாம் புரிந்து கொள்வது, இவர்களுக்கு வேம்புதான் மலர், இவர்களுக்கு அத்தி மலர் என்னெல்லாம் சொல்லுவார்கள். இவர்களுக்கு பனை மலர், பனை பூவினாலே செய்த மாலை அப்படின்னு அதைத்தான் அந்த கவிகள் சொல்வார்கள். அதுபோல இங்கேயும் ஆழ்வார் பாடுகின்றார். கடிமலர் துழாயலங்கல் கமழ்முடியன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் கடல் ஞாலத்து அடிமிக்கான். இந்த கடலாலே சூழப்பட்ட இந்த உலகத்திலே எம்பெருமானை போல மிகுந்த கருணை உடையவன் என்று ஒருவனை எம்பெருமானை காட்டிலும் ஒருத்தன் சொல்ல முடியாது. கருணையை படைத்தவன். அப்படிப்பட்ட அடிமிக்கான், மிகவும் கருணை உடையவன். அப்படி கருணை உடையவன் யாருடைய கஷ்டத்தை பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த துயரத்தை போக்க வேணும் என்கிற ஒரு எண்ணம் உடையவன். அப்படிப்பட்டவன் இப்ப நான் இவ்வளவு துயருற்று இருக்கிறேன், அப்ப என்னை உபேட்சித்தான் சொன்னான், என்னுடைய கட்டத்தை போக்கவில்லை என்று சொன்னால் எம்பெருமானுக்கு விருப்பம் இல்லை என்று அர்த்தம். அப்ப அடிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. அவனுக்கு என்னுடைய ஞானத்தை கொண்டு என்னுடைய ஞானத்திலே அவனுக்கு விருப்பம் இல்லை என்னால் இப்படிப்பட்ட ஞானம் எனக்கு வேண்டவே வேண்டாம். சரி என்று தன்னுடைய அறிவும் வேண்டாம் என்று சொன்னார். அடுத்த பாசுரம் 6ஆம் பாசுரம். அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி குறியமான் உருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளறொளியால் குறைவிலமே. இந்த உலகத்தாரை பற்றி தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர். உலகத்திலே அகல் ஞானம், இந்த பரந்த இந்த பூமி இருக்கின்றதே, இந்த உலகம் இருக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் பல குறை கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வீடு இல்லை, எனக்கு நல்ல வஸ்திரங்கள் இல்லை, எனக்கு நல்ல படிப்பில்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை என்னெல்லாம் குறைபட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு அறிவில்லையே என்று குறைவுபடக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அறிவினால் குறைவில்லா, அதிலே மட்டும் அவர்கள் குறை கொள்வதே கிடையாது. அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவர். இப்படிப்பட்டவர்களும் அவர்களுக்கு அறிவு வேணும் என்கிற அபேட்சையே இல்லை. அறிவினாலே நாம் குறைபட்டுள்ளோம் என்கிற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் அவர்களும் அறியும்படியாக எம்பெருமான் அகல் ஞானத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தார். எம்பெருமான் கண்ணனாக திருவவதாரம் செய்து தன்னுடைய சோதிவாய் மலர்ந்து எத்தனையோ விஷயங்களை தெரிவித்தான். இந்த பகவத்கீதை மூலமாக நெறியெல்லாம் எடுத்துரைக்கின்றான். எத்தனையோ வழிகள் எம்பெருமான் தன்னை அடைவதற்கு எத்தனையோ வழிகளை எல்லாம் காட்டி கொடுத்தான். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, அவதார ரகசிய ஞானம் என்ன, புருஷோத்தம வித்யை என்ன, இப்படி எத்தனையோ உபாயங்களை கண்ணன் தெரிவிக்க, ஐயோ இந்த உபாயங்கள் எல்லாம் செய்ய மிகவும் கடினமானவை, அனுஷ்டிக்க மிகவும் கடினமானவை, மேலும் நம்முடைய ஸ்வரூபத்துக்கு இவையெல்லாம் சேராவே. எம்பெருமான் தானே நம்மை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன், காக்கும் இயல்வினன். அவன் இருக்க செய்தே நாம் அச்சேதனங்களான வேறு சில சாதனங்களை கைக்கொள்வதோ இது நம்முடைய சுரூபத்துக்கு சேருமா, நம்முடைய சேஷத்துவத்துக்கு சேருமா, நம்முடைய பாரதந்திரத்துக்கு சேருமா? அவன் கை பார்த்து இருக்க வேண்டாமா? களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மத்திலே நின்று நாம் இருக்க வேண்டாமோ? இதுதானே நம்முடைய சொரூபத்துக்கு சேரும். சொரூபத்துக்கு சேராத சில உபாயங்களை எம்பெருமான் காட்டுகின்றானே, நெறிகாட்டி நீக்குகின்றானே என்று கலங்கிய அர்ஜுனனுக்கு எம்பெருமான் இறுதியிலே இந்த
சரணாகதி என்கிற உயர்ந்த உபாயத்தையும் எம்பெருமான் காட்டி கொடுத்தான். ஆக நெறியெல்லாம் எடுத்துரைத்தான். ஒரு நெறியும் விடாமல் எல்லா நெறிகளையும் சரணாகதி பரியந்தமாக இந்த உயர்ந்த நெறி அது வரைக்கும் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான் கண்ணன் கீதையில. நெறியெல்லாம் எடுத்துரைத்தான். இப்படி கண்ணன் சொன்ன இதையெல்லாம் பிரமாணமாக கொள்ள முடியுமா? எம்பெருமான் தான் புத்தாவதாரம் செய்தான், கள்ளவடம் கொண்டான். அந்த புத்தாவதாரம் எடுத்து அவன் சொன்ன அந்த பௌத்தாகம் எல்லாம் நமக்கு பிரமாணமாகுமா? அதுபோல ஒரு இடையான் ஏதோ சில வார்த்தைகளை சொன்னான் என்றால் அதையெல்லாம் பிரமாணமாக கொள்ள முடியுமா என்று சொன்னால் அந்த புத்தாவதாரத்திற்கும் இதற்கும் வாசி உண்டு. கிருஷ்ணாவதாரத்திற்கும் புத்தாவதாரம் அது கள்ளவடம் தான் கொண்டான். மோகசாஸ்திரங்களை செய்வதற்காக எம்பெருமான் உலகத்தாரை மயக்க வேணும், அசுரர்களை அந்த ஒரு வேதத்திலே அவர்களுக்கு ஒரு ஸ்ரத்தை கொலையும்படியாக காரியம் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்து செய்த அவதாரம் அது பிரமாணமாக அது ஒருவருக்கு மோகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் செய்த அவதாரம் அது. ஆனால் இது அப்படி அல்ல, அப்படிப்பட்ட அவதாரமே அல்ல. இது எல்லாருக்கும் நல்ல பூமி பாரத்தை நீக்க வேண்டும், மற்றவர்களை நல்லோர்களை நல்வழிப்படுத்த வேணும், பரித்ராணாய சாதுனாம் அப்படி செய்த ஒரு அவதாரம். ஆகையினால இந்த அவதாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சங்கையே இல்லை. மேலும் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நிறைஞான தொருமூர்த்தி, மிகுந்த ஞானமுடையவன், ஞானம் நிறைந்தவன். அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அல்ல சர்வஜகான்னு அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான். மேலும் அவன் என்ன செய்தான்? குறியவான் உருவாகி கொடுங்கோளால் நிறங்கொண்ட கிரியம்மான். எம்பெருமான் செய்த மற்றொரு அவதாரம். இந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடி கீழே இட்டுக் கொண்டான். மகாபலி இந்திரனுடைய பூர்போஸ்வகா என்னும் 3 லோகங்களையும் கவர அந்த மகாபலியிடமிருந்து அந்த ராஜ்யத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுத்தான், தன்னுடைய ஆஷ்ரிதனுக்கு கொடுத்தான். அது இந்த ஒரு அவதாரம் தான் எந்த ஒரு ஹிம்சையும் இல்லாத ஒரு அவதாரம், யாரையும் அழிக்காத ஒரு அவதாரம். ஏனென்றால் மகாபலிக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. யாராவது ஏதாவது ஒன்றை என்று கேட்டால் அவன் அவசியம் கொடுத்து விடுவான். ஆகையினால நாமே யாச்சகனாக சென்று மகாபலிடத்தை கேட்டு இந்த 3 லோகங்களையும் பெற்று நாம் இந்திரனுக்கு கொடுப்போம் என்று எம்பெருமான் இந்த யாச்சனம் செய்வதற்கு தகுதியாக எம்பெருமான் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை கொண்டான். ஏனால் பவதி பிக்ஷாந்தேகி என்று இந்த பிரம்மச்சாரிகள் பிக்ஷை எடுப்பார்களே, அவர்கள் அன்னத்தை இடுகின்றார்களோ இடவில்லையோ அந்த கிரகிணி இருந்தாலும் அந்த முகத்திலே இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு மாறாமல், சரியம்மா நான் நாளை வருகிறேன் என்று சிரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அப்பொழுது கோபம் கொண்டால் மறுநாள் கிடைக்காது. அந்த யாச்சனம் செய்வதிலே தகனேறிய ஒரு நிலை, அந்த பிரம்மச்சரியம்ங்கிற நிலை, அந்த ஒரு நிலையிலே ஒரு பிரம்மச்சரியாகி மாணி உருவானான். அதுபோல குறிய மான் உருவாகி பிற்பாடு வளர வேண்டும். சிறு வடிவு கொண்டான், வாமனனாக வந்தான். லோகத்திலே இருக்கக்கூடிய வாமனர்கள் எல்லாம் நெடியவர்கள் என்னும்படியாக மிகவும் சிறிய ஒரு திருமேனியை கொண்டு வந்தான். குறிய மான் உருவாகி கொடுங்கோளால் நிலம் கொண்டான். அதாவது கொடுமையான கோள், அதாவது பலாத்காரமாக கொண்டான்னு சொல்றான். வெட்டிய கோளாலே இந்த கொண்ட எப்படி கொண்டான் இந்த 3 லோகங்களை? பலாத்காரமாக தன்னுடைய வடிவழகை காட்டி, இந்த வடிவழகை பார்த்தவாறே இவனுக்கு அவசியம் கொடுக்க வேண்டும் என்று சங்கல்பித்தான் மகாபலி. சுக்ராச்சாரியர், மகாபலியினுடைய ஆச்சாரியர் சுக்ரர் இதை தடுத்த பொழுதும் இல்லை நான் அந்த முன்பே கொடுக்க வேண்டும் என்று சங்கல்பித்தேன், இந்த அழகுக்கு தோத்தேன், அவசியம் கொடுப்பேன் என்று தன்னுடைய வடிவழகை காட்டி பலவந்தமாக அவனிடமிருந்து கொண்டான். கொடிய கோள் என்று தெரிவிக்கிறார். அல்லது கோடு என்கிற சொல் கொடு என்று அது குறில் வந்து இருக்கிறது. அதாவது எப்படி அது குறுகல் விகாரம் என்று சொல்வார்கள். நீட்டல் விகாரம் மாதிரி குறுகல் விகாரம். அது கோடு என்று இருக்க வேண்டிய சொல் கொடு என்று வந்திருக்கிறது. கோடு என்று சொன்னால் வளைந்திருப்பது, வக்ரமாக இருப்பது அர்த்தம். அப்போ வக்ரமான கோளால் எம்பெருமான் நேராக கொள்ளவில்லை, செவ்வைக்கேடு. இவன் என்ன செய்தான்? இந்திரனுடைய ராஜ்யத்தை இவன் அபகரித்தான். இவனிடமிருந்து அபகரிக்க வேண்டும். ஷட்டே சாட்டியம் சமாச்சரே என்கிற கணக்கிலே எம்பெருமான் வஞ்சனையாலே என்ன செய்தான் என்னால் சிறிய ஒரு வடிவை காட்டி, சிறிய பாதங்களை காட்டி, என்னுடைய பாதத்தாலே 3 அடி மண் தர வேண்டும் என்று கேட்டு பிற்பாடு உயர்ந்த வடிவை கொண்டு 2 அடிகளாலே உலகங்களை எல்லாம் அளந்து, கீழ்லோகம் மேல்லோகம் எல்லாவற்றையும் அளந்து 3வது பாதத்தாலே அவனை பாதாளத்திலே தள்ளினான். இப்படி அவன் செவ்வைக்கோடு
இருந்தவனிடத்தில் இவனும் செவ்வைக்கோடோடு இருந்து கொடுங்கோளால் அந்த நிலத்தை எல்லாம் கொண்டான். அப்படிப்பட்ட கிரி அம்மான். கிரி என்னால் நல்ல விறகுகள், உபாயங்கள். இவனை இப்படித்தான் இவனிடமிருந்து இப்படித்தான் இந்த லோகங்களை எல்லாம் பறிக்க வேணும் என்று ஒரு வழி செய்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட கிரி அம்மான், நல்ல விறகுகள் ஆராய்ந்து அறிய வல்லவன் பெருங்கிரியான் ஆழ்வாரும் பாடினாலே. அப்படிப்பட்ட கிரி அம்மான் கவராத கிளரொளியால் குறைவிலமே. அந்த எம்பெருமானுக்கு என்னுடைய அழகிலே ஆசை இல்லை. இந்த கிளரொளி என்று சொல்வது லாவண்யம், சமுதாய சோபை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த அழகினாலே, இந்த லாவண்யத்தாலே எனக்கு என்ன பயன், இது எனக்கு வேண்டாம் என்று உபேட்சித்தார். 6ஆம் பாசுரத்திலே அடுத்து 7ஆம் பாசுரம். கிளரொளியால் குறைவில்லா அரியுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியனது அகல் மார்பம் கிழித்துகந்த வளரொளிய கனலாழி வலம்புரியன் மணிநீல வளரொளியான் கவராத வரிவளையால் குறைவிலமே. கீழே என்ன சொன்னார் என்னால், இப்படி உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடி கீழே இட்டுக் கொண்டவர், ஒரு ஈஸ்வர, ஒரு பிரயோஜனாந்த பரனான இந்திரனுக்கு உதவி செய்தவன், உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடி கீழே இட்டுக் கொண்டவன், அவர்கள் அபேட்சிக்காத பொழுது இப்படிப்பட்ட அந்த உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடி கீழே இட்டுக் கொண்டவன். அப்படிப்பட்டவன் நான் அபேட்சித்து இருக்கக்கூடிய என்னையே உபேட்சித்தான். ஒரு பிரயோஜனாந்த பரனுக்கு உதவி செய்தான். நான் தன்னையே விரும்பி இருந்த எனக்கு உதவி செய்யவில்லை என்னால் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். நான் வேண்டாம்னு சொன்னேன். இப்பொழுது ஒரு அடியவன் பிரகலாத ஆழ்வானுக்காக உதவினான், எனக்கு உதவவில்லையே என்று ஆழ்வார் வருந்துகின்றார். கிளரொளியால் குறைவில்லா அரி உருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியனது ஆல்மார்பம் கிழித்துகந்தான். இங்கே ரிசும பெருமாளை தெரிவிக்கிறார் முதல் வரியிலே. கிளரொளியால் குறைவில்லா அறிவுருவு, அந்த அறிவுரு இருக்கிறதே, அந்த நரசிம்மமான வடிவம், நரங்கலந்த அந்த சிங்க வடிவம், அரி என்னால் சிங்கம் என்ன அர்த்தம், அந்த நரங்கலந்த அந்த சிங்க வடிவம் அறிவுரு, அது கிளரொளியால் குறைவில்லாது இருக்கிறது. இந்த நிருசிம்ம பெருமாளுடைய அந்த மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் என்ன இருக்கிறது. அந்த ஜுவலந்தம் என்பதைத்தான் இங்கே கிளரொளியால் குறைவில்லா, அந்த ஒளி கிளர்ந்து கொண்டிருக்கிறது, யாதொரு குறையுமே இல்லை. நன்னா பல 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 பலன்னு ஜொலிக்கின்றான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருமையை ஜொலிக்கின்றது. அப்படி கிளரொளியால் குறைவில்லா அறிவுரு, அந்த நரம் கலந்த சிங்கமான அந்த வடிவு, இந்த அறிவுருவாய் கிளர்ந்து எழுந்தான் எம்பெருமான். அதாவது ஷீறிக்கொண்டு வந்தான். நம்முடைய அடியானை இவன் துன்புறுத்துகின்றானே என்று எம்பெருமான் கிளர்ந்து எழுந்தான், ஷீறிக்கொண்டு வந்தான். கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியனது அகல்மார்வம். கிளரொளிய இரணியன் தேவதகளிடமிருந்து வரத்தை பெற்றான், பிரம்மதேவனிடமிருந்து வரத்தை பெற்று அதனாலே இவனும் ஒளி குன்னாது இருக்கின்றான், நன்னாக கிளரொளியோடு இருக்கிறான். நம்மை அடக்குவாரார். பகலிலே நமக்கு மரணம் இல்லை, இரவிலே மரணம் இல்லை, ஆயுதங்களாலே மரணம் இல்லை, தேவர்களாலே மரணம் இல்லை, மானிடர்களாலே மரணம் இல்லை, விலங்குகளாலே மரணம் இல்லை என நமக்கு என்ன ஒரு குறை இருக்கிறது என்று நன்னாக உண்டு இருந்தான். அப்படி நன்னாக உண்டு நன்னாக இருந்தவன் கிளரொளிய. அப்படிப்பட்ட அந்த இரணியனது அகல் மார்பம், தேவதைகளின் வரத்தினாலே நன்னாக தனக்கு மரணமே இல்லை என்று நிச்சயித்து நன்னாக உண்டு நன்னா பருத்து இருந்தான். ஒரு காட்டுப்பன்றி போலே இருந்தான். அந்த அகல் மார்பம் கிழித்துகந்தார். அதை கிழித்தான், அனாயாசேன கிழித்தான். அழகா வியாக்கியானங்களை தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அந்த நிருசிம்ம பெருமாளுடைய அந்த பயங்கரமான அந்த வடிவை கண்டவாறே அப்படியே அந்த வயிற்றிலே அந்த பயாக்னி கொழுந்து விட்டு எரிந்து அப்படியே பொசுங்கி போனான். ஒரு காட்டுப்பன்றி போல இருந்த அந்த இரண்யன் அப்படியே பொசுங்கி போனான். அப்படியே அது பதமாக ஆகிவிட்டது. அந்த பயத்தினாலேயே உடம்பு எரிந்து அந்த பயாக்னி கொழுந்து விட்டு எரிந்தவரை அப்படியே அவன் பதமாகிவிட்டது. அவனுடைய உடம்பு அப்படியே ஒரு ஒரு இந்த நன்னாக பதமாகின நன்னாக முழுக்காயாய் அவிந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதனுடைய தோலை உரிக்குமா போல எம்பெருமான் அவனுடைய மார்பை அப்படியே அவன் பிளந்து விட்டான், கிழித்து விட்டான். அப்படி கிழித்து எம்பெருமான் உகந்தான். அடியாருடைய பிரகலாத ஆழ்வானுடைய விரோதியை போக்க பெற்றோமே என்று எம்பெருமான் மிகவும் உகந்தான். இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ஐயோ, என் அப்பாவை மன்னித்து விட வேண்டும் என்று நல்லவாழ நம்முடைய பாதங்களை பிடிக்கவில்லையே, எங்க அப்பா விட்டுடும் முதல்ல ஏதோ சொல்லிவிட்டேன், ஏதோ அவரை ஒன்றும் அழிக்க வேண்டாம்னு அவன் தடுக்காமல் இருந்தானே, அது வரைக்கும் சந்தோஷம் என்று சந்தோஷப்பட்டான். அடியாருடைய விரோதியை அழிக்க பெற்றோம் என்று எம்பெருமான் மிகவும் உகந்தான். அகல்மார்வம் கிழித்துகந்த வளரொளிய கனலாழி வலம்புரியன்.
இப்பொழுது அந்த திருவாழியும் அந்த திருச்சங்கையும் வர்ணிக்கிறார். வளரொளிய ஒளி மிகுந்திருக்கின்றதுன்னு எதுக்காக இப்ப சொல்றாருன்னா, எம்பெருமான் தன்னுடைய திரு உகிராலே திரு நகங்களாலேயே இந்த இரணியனுடைய மார்பை கிழித்தான். ஏனென்றால் அவன் ஆயுதங்களாலே யாரும் என்னை கொல்லக்கூடாது என்று வரம் கேட்டிருந்தான். அந்த தேவதையினுடைய கொடுத்த வரத்தை நாம் பொய்யாக்கலாகாது என்று எம்பெருமான் தன்னுடைய திரு உகிர்களாலே நகத்தாலேயே கிழித்தான். அப்போ என்னாச்சு, ஐயோ நமக்கு எந்த ஒரு காரியமும் இல்லையே என்று அவைகள் எங்களுக்கு உண்டான டியூ ஷேரை கொடுக்காம போயிட்டீரே என்று அவர்கள் நாக்கை நீட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டு, நான் யாரை கொல்வது, நாங்கள் யாரிடத்தை வியாபரிப்பது என்ன அவர்கள் ஆயத்தம் கொண்டிருந்தார்கள். அப்படி அதனாலே ஏற்பட்ட ஒரு ஒளி, வளரொளிய கனலாழி நன்னாக நெருப்பை கக்கக்கூடிய அந்த திருவாழி ஆழ்வான் என்ன, வலம்புரி அந்த பாஞ்சஜன்ய ஆழ்வான் என்ன, இவர்களை கொண்டவன் வலம்புரியன். மணிநீல வளரொளியான், ஒரு நீல மணி போலே ஒளி கொண்டவன், பெருகக்கூடிய ஒளி கொண்டவன். உடனே ஒரு கேள்வி வந்தது, நிருசிம்ம பெருமாள் கருத்த நிறத்தோடு இருப்பானா? இல்லையே, அவன் வெளுத்த நிறம் கொண்டுதானே இருப்பான். கருத்த நிறம் எப்படி அவனுக்கு, நீல நிறம் எப்படி அவனுக்கு பொருந்தும் என்னால், இங்கே நீலம் என்பதற்கு குளிர்ந்திருக்கக்கூடிய அர்த்தம். கண்ணுக்கு குழுகுழுன்னு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் கொள்ளணும். ஏனென்றால் அடியாருடைய விரோதியை போக்கினோம், அதனால எம்பெருமான் ஒரு குளிர்த்தியை அடைந்தான். அப்படிப்பட்ட அவன் அந்த திருமையில் இருக்கக்கூடிய கோபமானது சற்று சாந்தமானது. மணிநீல வளரொளியான், அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு அடியானுடைய விரோதியை போக்கினான். ஆனால் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்கிறானே, அவன் கவராத வரிவளையால் குறைவிலமே. இந்த வரிகள் கொண்ட இந்த வளைகள், அந்த நாள் சங்குனாலே வளை தரித்திருப்பார்கள். அந்த வளை எனக்கு எதற்கு? அதுல வரிகள் எல்லாம் இருக்கும். அந்த வரி, இந்த வளைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். எம்பெருமான் பதிவிரதா நிமித்தம் ஹி வளையாதி விபூஷணம். ஒரு மணாளன் அவனுக்கு விரும்பாத பொழுது எனக்கு இந்த ஆபரணங்கள் இருந்து என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன? அவனுக்கு ஒரு முகப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த ஆபரணங்கள். அவனுக்கே விருப்பம் இல்லை, என்னால் இவைகள் வேண்டா என்று உபேட்சித்தார். அடுத்து 8ஆம் பாசுரம். வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரியழலம் புகவூதி இருநிலமுன் துயர்தவித்த தெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரிபுகழான் கவராத மேகலையால் குறைவிலமே. எம்பெருமான் அந்த பாரத யுத்தத்திலே இந்த பாஞ்சஜன்ய ஆழ்வானை நன்னாக முழங்கினான். அப்படி அந்த பாஞ்சஜன்ய ஆழ்வானை முழங்கி அந்த எதிரிகளுடைய நெஞ்சிலே ஒரு பயாக்னி கொழுந்து விட்டு எரியும்படியா செய்தான். அதை தெரிவிக்கிறார் முதலிலே. வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரியழலம் புகவூதி இருநிலமுன் துயர்தவிர்த்த என். அதாவது வரிவளையால், வளை என்று சங்கு சொல்லப்படுகிறது. வரிகள் பொருந்திய சங்கு எம்பெருமானுடைய அந்த ஒரு சங்கு, பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு. அந்த வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால், அதாவது எந்த ஒரு குறைவே இல்லை, நல்ல பெருத்த முழக்கம். சகோஷோ, அதாவது எப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த சங்கத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு முழக்கம் இருக்கின்றதே, அந்த முழக்கத்தினாலே எதிரிகள் எல்லாம் பயப்படும்படியா செய்தான். சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து என்று கீதாரம்பத்திலே வருகிறது. அந்த எம்பெருமான் பாஞ்சஜன்ய ஆழ்வானை தன்னுடைய திரு பவளத்திலே வைத்து ஊதினான். அப்பொழுது அதிலிருந்து புறப்பட்ட அந்த கோஷமானது, அந்த மகாத்வனியானது சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம், திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்களான அந்த துரியோதனாதிகள், அந்த தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து, அவருடைய ஹிருதயங்களை பிளந்தது. ஐயோ, எம்பெருமான் இப்படி அந்த நாதமானது மிக பெருத்து அவருடைய நெஞ்சை உழுக்கும்படியாக செய்தது. அப்படி வரிவளையால், அந்த ஒரு சங்கத்தின் மூலமாக, சங்கத்தினால் குறைவில்லா பெருமுழக்கால், அதனுடைய பெருமுழக்கத்தினாலே, வரிவளையால் பெருமுழக்கால். இது எப்படின்னா, ராமேண பாணேன வாலி ஹதஹா, ராமனால் பாணத்தால் வாலி கொல்லப்பட்டான். ராமன் அதை செய்தான். எதன் மூலமாக செய்தான்? இந்த பாணத்தினாலே வாலியை அழித்தான். ராமன் வாலியை அழித்தான், பாணத்தினாலே
வாலியை அழித்தான். அதுபோல இந்த சங்கத்தினாலே அசுரர்களை, சங்கமானது அசுரர்களை அழித்தது. அது சங்கம் எதன் மூலமாக அழித்தது? பெருமுழக்கால் அழித்தது. அப்ப வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை, சத்ருக்களை அடங்காரை எரி அழலம் புக ஊதி, அந்த எரி அழலம், அந்த நெருப்பு, எரியானின் உள்ள அக்னியானது, எரி அழலம், எரியக்கூடிய அக்னியானது, அந்த பயாக்னியானது, கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த பயாக்னியானது புக அவருடைய நெஞ்சிலே புகும்படியாக ஊதி அந்த சங்கத்தை ஊதினான் எம்பெருமான். இருநிலம் முன் துயர் தவித்த, இந்த பறந்து இருக்கக்கூடிய இந்த பூமியிலே முன்பு ஏற்பட்ட அந்த துன்பத்தை போக்கின. அந்த பூமி பிராட்டி போய் எம்பெருமானை வேண்டினாலே இந்த பூமியிலே ரொம்ப பாரமானது பெருகிவிட்டது. இந்த நரகன், இனி எத்தனையோ அசுரர்கள், துஷ்ட பிரகதிகள், இவர்கள் எல்லாம் என்னை மிகவும், இவருடைய பாரத்தை என்னாலே பொறுக்கவில்லை. நல்லோர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பொறுக்கலாம், ஆனால் தீயோர்கள் அதிகமாகிவிட்டால் பொறுக்க முடியாது. அப்படி அந்த எம்பெருமான் அந்த பூபாரத்தை நீக்கி அருளினான். அப்ப இருநிலம் முன் துயர் தவித்த, அந்த பூமியினுடைய துயரத்தை போக்கிய தெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரிபுகழான். அதாவது ருத்ரனோ, தெரிவரிய சிவன் பிரமன், சிவன், ருத்ரன், பிரம்மதேவன், இவர்கள் எல்லாம் தங்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மற்றவர்களாலே நம்மை அறியவே முடியாது என்று தங்களை பற்றி மிகுந்த ஒரு, நாம் யாருடைய ஞானத்திலும் சற்று சுலபத்திலே நாம் விஷயமாக மாட்டோம், இவர்களை பற்றி அறிவது கடினம் என்று இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தங்களை பெரியவர்களாக அவர்கள் பிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரிவரிய அந்த சிவன் பிரமன், இன்னும் அமரர்கோன் இந்திரன், இவர்கள் எல்லாம் எம்பெருமான் இந்த பாரத யுத்தத்தை நடத்தி வைத்த அந்த பாங்கை கண்டு, ஆஹா, இவ்வளவு அழகாக இந்த பாரத யுத்தத்தை நடத்தி ஆயுதமே எடுக்காமல் இந்த வெறும் இந்த சங்கத்தினுடைய முழக்கத்தினாலே இவர்களை எல்லாம் அழித்து விட்டானே என்று நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் மயா பூர்வமேவ நிகதாக அப்படி சொல்லி, நான் முன்பே இவர்களை கொன்னு விட்டேன், நீ வெறும் அம்பை போட்டு பேர் வாங்கிக்கொள் என்று அர்ஜுன் கண்ணன் தெரிவிக்கிறான். ஆனால் நிகதா பூர்வமேவ, இவர்களெல்லாம் நான் முன்பே அழித்து விட்டேன். எப்பொழுது முன்பு அழித்தான்னு சொன்னா இதைத்தான் பிரமாணமாக காட்டுகின்றார்கள். சகோஷோ தாத்ராஷ்டானாம் ஹிருதயானி விதாரேத்து என்பது. ஆகினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இப்படி இந்த பாரத யுத்தத்தை நடத்தினானே என்று அதை கண்டு இவர்கள் எல்லாம் ஓடோடி வந்து பணிந்தேத்துகின்றார்களாம். இந்த நாங்கள் எல்லாம் பெரியோர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த ஈஸ்வராபிமானிகளான இந்த ருத்ரன், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவதைகள் எல்லாம் வந்து எம்பெருமானை துதித்து பணிந்து ஏத்துகின்றார்கள், துதிக்கின்றார்கள், பணிந்தேத்தும். ஆனாலும் எம்பெருமான் விரிபுகழானாக இருக்கின்றான். எம்பெருமான் இவர்கள் துதித்த பகுதி ஒரு சிறு பகுதி தான். இன்னும் எம்பெருமானை பற்றி துதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அவ்வளவு விரிந்த புகழுடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட விரிபுகழான் கவராத மேகலையால் குறைவிலமே. மேகலை என்று சொன்னால் உட்டியானம் என்று நேர் பொருளாக இருந்தாலும் இங்கே என்ன அர்த்தம் என்னால் இந்த வஸ்திரம் என்ன அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் விரும்பாத இந்த வஸ்திரங்கள் எனக்கு எதற்கு, இந்த உடைகள் எனக்கு நல்ல இந்த பட்டு பீதாம்பரம் இவைகளெல்லாம் எனக்கு எதற்கு? எம்பெருமானித்தை விரும்பி எம்பெருமானோடு நான் சம்ஸ்லேஷித்து அவனுடைய பிரசாதமாக எனக்கு அவனுடைய ஆடை வர வேண்டும். இந்த ஆடை மாறாட்டம், உடை மாறாட்டம் ஏற்பட வேண்டும். என்னுடைய வஸ்திரம் அவனுடைய இடத்திலே, அவனுடைய வஸ்திரம் என்னிடத்திலே. இப்படி அந்த உடை மாறாட்டம் ஏற்படாத பொழுது எனக்கு இந்த வஸ்திரங்களாலே எதற்கு, வஸ்திரங்களாலே என்ன பிரயோஜனம் உண்டு என்று அத்தை வெறிக்கிறாள் இவள். அதற்கு மேலே 9ஆம் பாசுரம், மேகலையால் குறைவில்லா மெலிவுத்த அகலல்குல் போக மகள் புகழ்த்தந்தை விரல்வானன் துடித்து நாகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே. முதலிலே அந்த பாணாசுரனுடைய தோள்களை துணித்தமையை தெரிவிக்கிறார். பாணனுடைய பெண்ணான உஷை கண்ணனுடைய திருப்பேரனான அனிருத்தாழ்வானிடத்திலே காதல் கொண்டு அவனை துவாரகையிலிருந்து தன்னுடைய தோழியான சித்திரலேகை மூலமாக கவர்ந்து வந்து அவனோடு சேர்ந்து போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அதான் போகமகள் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஆனால் இப்படி ஆனால் என்ன ஆயிற்று, தன்னுடைய பேரனை காணவில்லையே என்று கவலையுற்றிருக்க செய்த நாரதர், உன்னுடைய பேரனான ருக்மிணி பிராட்டியார் முதலியோர்கள் எல்லாம் கவலையுற்றிருக்க செய்த நாரதர் போய் துவாரகைக்கு சென்று, கண்ணா, உன்னுடைய பேரனான இந்த அனிருத்தாழ்வானை
பாணன் சிறை வைத்திருக்கிறான் என்று தெரிவிக்க உடனே கண்ணன் படையை திரட்டி கொண்டு வந்து பாணனுடைய தோள்களை எல்லாம் துணித்தான். பாணனுக்கு 1000 தோள்கள் உண்டு. இந்த சோனித்தபுரத்திலே இருந்தவன். அங்கே படையை திரட்டி கொண்டு அவர் வந்து அவனுடைய தோள்களை எல்லாம் துணித்தான். அதை சொல்கிறார். மேகலையால் குறைவில்லா மெலிவுத்த அகலல்குள். அதாவது நன்னாக மேகலையால் குறைவில்லா, நன்னா அழகாக உடை உடுத்தி கொண்டிருப்பாள். அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. வஸ்திரங்களாலே யாதொரு குறையும் கிடையாது. நன்னாக உடுத்தி கொண்டிருப்பாள். அவளுக்கு அந்த அந்த உடல், அந்த ஒரு உடையினுடைய அமைப்பு நன்னாக இருக்கும் என்று வங்கிப்புறத்து நம்பி தெரிவிப்பாராம். உஷைக்கு கூரையுடை அழகிதாய் இருக்குமா போலேகான் என்று வங்கிப்புறத்து நம்பி அவள் நன்னாக உடுத்திப்பலாம். அப்படிப்பட்ட மெலிவுத்த நல்ல மெல்லிய சுபாவம் உடையவள், மெலிவுற்ற அழகிய வடிவு படைத்தவள், அகலல்குள் போகமகள், நல்ல போகங்களுக்காக இட்டு பிறந்தவள். அப்படிப்பட்ட அந்த உஷையினுடைய புகழ்த்தந்தை, நல்ல ஒரு மிடுக்கன், நல்ல ஒரு வீரமுடையவன், நல்ல வீரமுடையவன் என்று உலகத்திலே புகழ் பெற்ற அந்த வாணன், அந்த புகழ் தந்தையான அந்த விரல் வாணன், நல்ல மிடுக்கை உடைய அந்த வாணன் புயந்துணிந்து, அவனுக்கு 1000 தோள்கள் இருந்தன. அந்த புஜங்களை எம்பெருமான் துணித்தான். வாணனை கொல்லவில்லை, அவனுடைய தோள்களை மட்டும் துணித்தான். இங்கே அழகா ஏன் அவனை உயிரை கொல்லவில்லை என்னால், நம்முடைய பேரனுடைய மனைவியான இந்த உஷை தந்தை அற்றவளாக போகக்கூடாது. ஐயோ, நாம் அனிருத்தாழ்வானை ஆசைப்பட்டோம், ஆனால் நம்முடைய கணவருடைய திருப்பாட்டனார் நம்முடைய தந்தையாரை கொன்னு விட்டாரே என்று அவள் மனது குறைவுபடக்கூடாது என்று அவனுடைய உயிரை குலைக்காமல் அவனுக்கு பாரமாக இருந்த, சுமையாக இருந்த அந்த தோள்களை மட்டும் எம்பெருமான் துணித்தான். அதுவும் எல்லா தோள்களையும் துணிக்கவில்லை. 2 தோள்களை பாக்கி மீதி வைத்தான், அல்லது 4 தோள்களை வைத்தான். புராணாந்தரம் சொல்கிறது. எதற்காக வைத்தான் அது கூட அழகாக காரணம் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதாவது இந்த ருத்ரனை தான் அவன் நம்பி இருந்தான். ஏன்னா அங்க சொல்ற விரல்வானன் நல்ல ஒரு வீரம் படைத்தவன். அந்த ருத்ரனிடத்துல போய் சொன்னானா, எனக்கு ரொம்ப இந்த தோல்ல தினவெடுக்கிறது, யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. சாதாரண தேவதைகளை கண்டால் நாம் அடக்க ஒடுக்கமாக இருப்போம். ஆனா அந்த ஒரு தேவதையின் முன்பே கூட தன்னுடைய தோள் வலிமையை பற்றி பேசினான் அவன். அப்படிப்பட்ட உடையவன். அப்படிப்பட்ட அந்த வாணன் அவனுடைய 2 தோள்களை மட்டும் விடுத்து மீதி தோள்களை துண்டித்தான். ஏனென்றால் உன்னை போய் நம்பினேனே என்று அவன் கட்டிக்கொண்டு அழுவதற்கும், அவனும் உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்து நான் இப்படி கடைசியில இப்படி புறமுதுகிட்டு இந்த யுத்தத்திலே ஓடும்படியாயிற்றேன்னு அவனும் ஒருவர் கட்டிக்கொண்டு அழுவதற்கு ஹேத்துவாக வாணனுக்கு 2 தோள்களை வைத்தான் என்று அப்படி சொல்றான். அல்லது எம்பெருமானை பிற்பாடாவது ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்பதற்கு, கையை கூப்பி மன்னிப்பு கேட்பதற்கு அதற்காக 2 தோள்களை வைத்தான் என்று சொல்வார்கள். அடியேன் வாடிக்கையாக சொல்வதுண்டு, அந்த விவாகத்திலே நன்னாக அந்த ஒரு விருந்து உண்ண வேண்டாமா, அந்த திருக்கண்ணவதை நன்னாக உறிஞ்சி சாப்பிட வேண்டாமா, அதுக்காக ஒரு கையை வைத்தான். சரி, அக்ஷதை போட வேண்டும் என்பதற்காக வைத்தான் சொல்றது. சரி, அப்படி விரல்வாணன் புயம் துணித்து நாகமிஷை துயில்வான் போல் எம்பெருமான் போய் இவளை இந்த வாணனுடைய அந்த வாணனை அவனுடைய வெற்றி கொண்டான். உடனே போய் நன்னாக சௌக்கியமாக எம்பெருமான் நாகமிஷை துயில்வான் போல் எம்பெருமான் பள்ளி கொண்டான். திருவனந்தாழ்வான் பேர். சரி, அவன் எம்பெருமான் நம்மை போலே தமோகுணத்தாலே உறங்குகின்றானா? இல்லவே இல்லை. நாகமிஷை துயில்வான் போல் உலகமெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான். எம்பெருமான் யோக நித்ரை கொள்கின்றான் அந்த சமயத்திலே. அதாவது உலகெல்லாம் நன்கொடுங்க, இந்த உலகத்தாரெல்லாம் நம்மை வந்து சேர்வதற்கு, உலகெல்லாம் நன்கொடுங்க, ஒரு நன்மையை இவர்கள் அடைய வேண்டும், நம்மை வந்து கரைமரம் சேர வேண்டும், நம்மை வந்து இவர்கள் சேர வேண்டும். எப்படி இவர்கள் எல்லாம் நம்மை வந்து அடைவது, இவர்களுக்கு நல்லது எப்படி ஏற்படும் என்று எம்பெருமான் சிந்திக்கின்றான். ஒரு யோக நித்ரை கொள்கின்றான். இவர்களை எல்லாம் எப்படி ரட்சிப்பது? இன்னும் இந்த பாணன் போல எத்தனையோ இந்த சம்சாரிகள் இருக்கின்றார்களே, இவர்கள் எல்லாம் நன்மையை அடைய வேண்டும், இந்த உலகத்தார் எல்லாம் நன்மை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் யோக நித்ரை கொள்கின்றான். அப்படிப்பட்ட உலகத்தாருக்கெல்லாம் நன்மையை சிந்திக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்னிடத்திலே நான் விருப்பம் ஏற்கவே கொண்டிருக்கிறேன், என்னிடத்திலே அவன் விருப்பம் காட்டவில்லை என்னால் யோகனைவான் கவராத உடம்பினால் குறைவிலமே.
இந்த உடம்பை சேர்ந்த இந்த நிறம் வேண்டாம், தளிர் நிறம் வேண்டாம், மணிமாமை வேண்டாம், கிளர் ஒளி வேண்டாம் என்று சொன்னார். இப்பொழுது அவைகளுக்கெல்லாம் ஆசிரியமான இந்த மேகலை வேண்டாம் என்று சொன்னார். இப்ப அவைகளுக்கு வரி வளை வேண்டாம் என்ன, அவைகளுக்கெல்லாம் ஆசிரியமான இந்த உடம்பு வேண்டாம் என்று உடம்பினால் குறைவிலமே என இந்த உடம்பை உபேட்சித்தார் ஆழ்வார். அதற்கு மேலே 10ஆம் பாசுரம், உடம்பினால் குறைவில்லா உயிர் பிரிந்த மலைத்துண்டம் கிடந்தன போல் துணி பலவா அசுரர் குழாம் துணி துகந்த தடம்புனல சடைமுடியன் தனியொரு கூர் அமர்ந்துரையும் உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே. முதல் பாசுரத்திலே சொன்ன அர்த்தத்தையே இங்கே மீண்டும் தெரிவித்து அந்த எம்பெருமான் விரோதி நிரசன சீலன் மிகுந்த சீல குணம் உடையவன் என்பதை தெரிவித்து, அப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பாத உயிரினால் குறைவிலமே, இந்த உயிரும் அடியனுக்கு வேண்டாம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். உடம்பினால் குறைவில்லா அசுரர், அதாவது எம்பெருமான் அசுரர்களை அழிக்கின்றார். அந்த அசுரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உடம்பினால் குறைவில்லா, அவர்கள் உடம்பிலே யாதொரு குறைவும் இல்லை, நன்னாக உண்டியே, நன்னாக உண்டு, ஊன் மல்கி மோடு பருப்பார் என்று சொல்லி நன்னாக உண்டு நன்னாக பருத்து இருக்கக்கூடியவர்கள், உடம்பினாலே யாதொரு குறையும் இல்லாதவர்கள், நலமலை. அப்படிப்பட்ட உடம்பினால் குறைவில்லாத அசுரர்கள், அவர்களுடைய குழாம், அவருடைய கூட்டமானது, அவர்களை எம்பெருமான் என்ன செய்கின்றான்? துணி பலவா துணித்து அவர்களை பல பல துண்டங்களாக அவர்களை துண்டிக்கின்றான். துணி பலவா துணித்து, அப்படி எம்பெருமான் துண்டங்களாக அவர்களை செய்தவாறே, அவர்களுடைய உடம்பை அப்படியே துண்டித்தவாறே, அது எப்படி இருந்ததுன்னா உயிர் பிரிந்த மலை துண்டம் கிடந்தன போல். முற்காலத்திலே இந்த மலைகளுக்கெல்லாம் உயிர் இருந்து அவைகள் சிறகுகள் கொண்டு பறந்தன. பிற்பாடு இந்திரன் அந்த சிறகுகளை எல்லாம் துண்டித்தான். அப்பொழுது அந்த மலைகள் அங்கே எங்கே விழுந்தன, அந்த சிறகுகள் இழந்த அந்த மலைகள் அப்படியே விழுந்தன. அதுபோல அந்த மலைகள் எப்படி விழுந்து கிடந்தனவோ அதுபோல இந்த அசுரர்களுடைய உடம்பு அப்படியே விழுந்து அது துண்டிக்கப்பட்டு அது கூறு கூறாக விழுந்து கிடக்கிறது. உடம்பினால் குறைவில்லா உயிர் பிரிந்த மலைத்துண்டம் கிடந்தன போல், உயிர் பிரிந்த மலைத்துண்டங்கள் கிடந்தன போல இந்த அசுரர்களுடைய உடம்பு அவர்கள் பல துண்டுகளாக துண்டித்து வைத்தான் எம்பெருமான். துணி பலவா அசுரர் குழாம் துணித்து விரோதிகளை, அடியாருடைய விரோதிகளை அழித்தமையினாலே எம்பெருமான் உகப்பு கொள்கிறான். அந்த துணித்து உகந்த தடம்பு, இப்படி விரோதி நிரசன சீலனான எம்பெருமான் தடம்புனல சடைமுடியன் தனியொரு கூறு அமர்ந்துரையும் உடம்புடையான். கீழ்பாசுரத்தை சொன்ன ஏராளும் இறையோனும் அவன் கூறாளும் தனி உடம்புங்கிறத இங்கேயும் மீண்டும் சொல்கிறார். தடம்புனல சடைமுடியன், நனாக மிகுந்த நீரை உடைத்தான அந்த கங்கையை தன்னுடைய சடைமுடியிலே கொண்டவன். அப்ப தடம்புனல சடைமுடியன் அந்த ருத்ரன், அவனுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிறது எம்பெருமானுடைய திருமார்பிலே, உடம்பிலே. தனியொரு கூறு அமர்ந்துரையும் உடம்புடையான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த ஒரு ஈஸ்வராபிமானியான ருத்ரனுக்கு தன்னுடைய திருமேனியிலே இடத்தை கொடுத்தவன். அப்படிப்பட்ட அவனுக்கே இடத்தை கொடுத்தவன் என்னிடத்திலே ஆசை கொள்ளவில்லை. கீழே எல்லாம் எத்தனையோ பொருள்கள் வேண்டாம் வேண்டாம் என்று உபேட்சித்தேன். அவைகளெல்லாம் அழியக்கூடிய பொருள்கள். இந்த உடம்பினால் குறைவிலமே என்று சொன்னேன், உடம்பை வேண்டேன் என்று சொன்னேன். உடம்பு ஒரு நாள் அழியக்கூடியது. அந்த உடம்பை ஆசிரியத்திருக்கக்கூடிய, உடம்ப நசித்தால் தன்னிடையே நசிக்கக்கூடியது அந்த நிறமோ அந்த மாமையோ எல்லாம். அதனால அந்த உடம்பே வேண்டாம் என்று சொன்னேன். கீழே அந்த கிளர் ஒளி எல்லாம், அந்த அழகோ அந்த நிறமோ எல்லாம் உடம்பே நசித்தால் தன்னிடையே அவைகளும் நசித்து விடும். அவைகளெல்லாம் நஸ்வரமான பதார்த்தங்கள், அவைகளெல்லாம் வேண்டேன் வேண்டேன் என்று சொன்னேன். ஆனால் எம்பெருமானுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உயிரே நித்தியமான இந்த உயிரும் எனக்கு வேண்டாம், அவனுக்கு சேஷப்படாத இந்த உயிரும் எனக்கு வேண்டாம், அவனுக்கு விருப்பம் இல்லை, இத்தை அவன் கை கொள்ளவில்லை, இந்த உயிரும் எனக்கு வேண்டாம் என்று தன்னிடத்திலேயும் ஆழ்வார் ஆசையை நீக்கிக் கொள்கின்றார். தவறாத உயிரினால் குறைவிலமே என்று ஆழ்வார் நச்சாத்மானம் என்று அதுவும் வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். இறுதி பாசுரம், உயிரினால் குறைவில்லா உலகள் தன்னுள் ஒடுக்கி தயிர் வெண்ணெய் உண்டானை தடங்குருகூர் சடவோவன் ஷெய்ரில் சொல்லிசை மாலை 1020 வைரம் ஷேர் பிறப்பறுத்து வைகுந்தம் நண்ணுவரே.
உயிரினால் குறைவில்லா உலகள். எத்தனையோ ஆத்மாக்கள் உண்டு, ஒரு குறவும் இல்லை, அசங்கேயரான ஆத்மாக்கள். அப்படிப்பட்ட இந்த ஆத்மாக்கள் அச்சித் வஸ்துக்களும், இது அச்சித் வஸ்துக்களுக்கும் உபலட்சணம். அனைத்து லோகங்களும் உலகளும் தன்னுள் ஒடுங்கும்படியாக, தன்னுள் ஒடுக்கி எம்பெருமான் தன்னுடைய பிரளய காலத்திலே தன்னுடைய திருவயித்துக்குள்ளே ஒடுக்குகின்றான். அப்படிப்பட்டவன் ஆறு? தயிர்வண்ணை உண்டான். கண்ணனாக திருவவதாரம் செய்து அடியார்களுடைய திருக்கை ஸ்பர்ஷம், இந்த கோபஸ்திரிகளுடைய கை ஸ்பர்ஷம் பெற்ற அந்த ஒரு வெண்ணையே புஷித்தான் எம்பெருமான். அந்த தயிர்வண்ணை உண்டானே. இந்த ஒரு அந்த சமபிவியாகாரம் சொல்வார்கள், அந்த பதச்சேர்த்தி. உயிரினால் குறைவில்லா உலகள் தன்னுள் ஒடுக்கி தயிர்வண்ணை உண்டான். உலகங்களெல்லாம் ஒடுக்கி தயிர்வண்ணை உண்டான். நம்மள அழகாக தெரிவித்தருகின்றார். அதாவது எம்பெருமானை திருவடி தொழச் செல்கின்றோம். ஆனால் வாசலிலே செருப்பை வைத்து விட்டு நாம் சொன்னோம், ஏன்னா யாராவது அந்த செருப்பை கவர்ந்து கொண்டு போய் விடுவார்களோ என்ன புத்தியெல்லாம் செருப்பு வைத்து திருவடி தொழுமா போலே, அப்படி புத்தியெல்லாம் அங்க போயிடுமே. அது போல இந்த லோகங்களை எல்லாம் வச்சுட்டு எங்கேயோ வழியில வச்சுட்டு நாம் போய் வெண்ணையை சாட்டோம்னா அந்த உலகத்துக்கு எல்லாம் தீமை வந்து கொடுத்தனா என்ன பண்றது, தீங்கு வந்து கொடுத்தனா என்ன பண்றது? அதுக்காக பாதுகாப்பாக தன்னுடைய திருவயித்துக்குள்ளே வைத்து அப்புறம் எம்பெருமான் தயிர் வண்ணையும் அமுது செய்தானாம். தயிரும் வண்ணையும் களவு காண புகுகிற போது செருப்பு வைத்து திருவடி தொழுவாரை போலே அந்நியபரதைக்கு உடலாக உண்ணாது என்று எல்லா லோகங்களுக்கும் வேண்டும் சம்விதானம் தன் சங்கல்பத்தாலே செய்து பின்னையாயிற்று வண்ணை அமுது செய்தது. ஆனால் லோகத்துக்கு வேணுங்கிற காரியங்களை எல்லாம் செய்து தன்னுடைய திருவயித்துக்குள்ளே வைத்து அவைகளை சுரட்சிதமாக வைத்து பிற்பாடு எம்பெருமான் வண்ணை அமுது செய்தான் என்று சுவைபட அருளி செய்கின்றான். உலகள் தன்னுள் ஒடுக்கி தயிர் வண்ணை உண்டானே. இன்னொரு நிர்வாகம் சொல்ற, உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவயித்துக்குள்ளே எம்பெருமான் வைத்தான் அல்லவா, அந்த உலகத்தாருக்கு ஒரு ஜீவனமாக அவர்களுக்கு சிறை வைத்தவர்களுக்கு ஒரு எப்படி அன்னமிடுகின்றோமோ அதுபோல தன்னுடைய திருவயித்துக்குள்ளே வைத்தவர்களுக்கு ஒரு ஜீவனமாக இந்த ஒரு தயிரையும் வண்ணையும் எம்பெருமான் புஷித்தான். கர்ப்பிணிகள் வயிற்றில் பிள்ளைக்கீடாக போஜனாதிகள் பண்ணுமா போலே, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு தகுந்தா போல அவர்கள் புஷிக்குமா போல எம்பெருமானும் உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தாருக்கு தகுதியாக இந்த தயிர் வண்ணையை அமுது செய்தானாம். அப்படி தெரிவிக்க உலகள் தன்னுள் ஒடுக்கி தயிர் வண்ணை உண்டானை தடங்குருகூர் சடகோபன். பெரிய குருகூர் என்று சொல்கிறார். அதாவது ஆழ்வார் தன்னிடத்திலும் தன்னுடைய வஸ்துக்களிடத்திலும் ஆசையை விட்டார் என்று இப்படிப்பட்ட ஒரு விரக்தர் உண்டோ என்று இவரை சேவிப்பதற்காக உலகத்தார் எல்லாரும் திரண்டார்களாம். அத்தனை பேருக்கும் இடம் கொடுக்கக்கூடியதான பெரிய இந்த திருக்குருகூர் தடங்குருகூர் சடகோபன். இந்த ஆழ்வார் சொன்ன ஷெயிரில் சொல்லிசை மாலை, ஷெயிரில் சொல்லிசை மாலை, குற்றம் இல்ல. ஷெயிர் என்று சொன்னால் குற்றம். அந்த குற்றம் இல்லாத இந்த சொற்கள் இந்த இசை மாலை. அதாவது என்ன குற்றம் என்று சொன்னால், ஒரு சொல் இந்த பாசுரங்களுக்கு ஒரு குற்றம் என்ன, அது ஒரு அர்த்தத்தை சொல்கின்றன, ஆனால் அந்த அர்த்தம் இல்லை. கண்டாது ஊர்துவமான ஒரு வார்த்தை, வாண்டாம் வாண்டாம்னு சொல்றோம், ஆனால் அதுல வேணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி இருந்தால் அது ஒரு குற்றம். அந்த சொல்லும் பொருளும் ஏந்து இல்லாமல் இருந்தால். சில பேர் பங்கியில உட்கார்ந்து கீழே தெரிவித்தன், பங்கியில உட்கார்ந்து புஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு திருப்பணியாளர்களுக்கு வாண்டாம் வாண்டான்னு சொல்லுவா, ஆனால் வாண்டாம் வாண்டான்னா ரெண்டு வேணும்னு அர்த்தம். அது சொல்வதற்கு சங்கோச்சம், ஆனால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவா, ஆனா உள்ளே வேணுங்கிற ஆசை இருக்கும். அப்படி சொல்லவில்லை ஆழ்வார். வேண்டாம்னா வேண்டாம்னே அதற்கு அர்த்தம். அது கண்டாது ஊர்துவமான வார்த்தையே இல்ல, அப்படிப்பட்ட குற்றமில்லாத வார்த்தை. ஷெயிரில் சொல்லிசை மாலை 1020 இந்த 10 பாசுரங்களை யாரு அனுசந்திக்கின்றார்களோ இந்த திருவாய்மொழியார் என்ன செய்யும் என்னால் வைரம் சேர் பிறப்பறுத்து வைகுந்தம் நண்ணுவரே. அப்படி யாரத்தை அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் மிகவும் வைரம் பாய்ந்திருப்பது போல இருக்கக்கூடிய இந்த பிறப்பு, யாராலும் அறுக்க ஒண்ணாத இந்த பிறப்பு, இந்த வைரம் பாய்ந்த கட்டைன்னு சொல்வார்களே, அப்படி இந்த ஒரு கட்டையை பிளந்தா நடுவுல பிளக்கவே முடியாது, அப்படி இந்த கோடாலிக்கும் பிளக்க முடியாதபடி நன்னாக உறுதியாக இருக்கும். அது வைரம் பாய்ந்த கட்டைன்னு சொல்வார்கள். அப்படிப்பட்ட வைரம் சேர் பிறப்பு நன்னாக உறுதியாக இருக்கக்கூடியது இந்த சம்சாரம். அது சற்றும் அதை நாம் அது நீக்குவது என்பது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பிறப்பு சம்பந்தத்தையும் இந்த சம்சார சம்பந்தத்தையும் அறுத்துக்கொண்டு வைகுந்தம் நண்ணுவரே, எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பரமத்தை அவர்கள் கிட்டுவார்கள் என்று
ஆழ்வார் பலஸ்ருதி சொல்லி தலை கட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த ஒரு திருவாய்மொழியை அனுபவிப்பதற்கு ஒரு அவகாசம் ஏற்படுத்தி கொடுத்த யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிக்கு அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.